இரண்டாம் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். Let us turn our attention to 2 Kings 4th chapter verse 1. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு பெண் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தாள். A certain woman, wife of the sons of the prophet, came to a prophet. எலிசா என்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் அவள் வருகிறாள். She came to the prophet called Elisha. தன்னுடைய புருஷன் இறந்து போனான் என்று அவள் சொன்னாள். She said her husband was died. உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். He knew that thy servant feared the Lord. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். The creditor has come to take the 2 sons as slave. இந்த பைபிள் நோட்டு பென்சில்லாம் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. Those are having the Bible note and diary, please note down today's. கடனை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். The Spirit of God will talk about the debt today. கொஞ்சம் தெளிவா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சீர்படுத்திக் கொள்ள நீங்கள் இடம் கொடுங்க. You have to give room, be clear and set your life right. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி புருஷன் இறந்த நிலவரத்துல எலிசாவை தேடி வருகிறாள். A woman, the wife of the prophet of sons of prophet, came to Elisha. அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருந்து செயல்பட்டார்கள். In those days the prophets were as a group and they were activated. அதனால தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கூட்டம் என்ற ஒரு கூட்டமே இருந்தது. There was a group of sons of prophet in those days. ஒரு மனிதன் பிரச்சனைகளோடு அவர்களை அணுகினால் உடனே அவர்கள் ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லுவார். If a man approach them with a problem, they will also prophesy. இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது When we see in 2 Kings 2nd chapter, அங்கே எரிகோவிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தார்கள். the sons of prophets were in Jericho. பெத்தேல்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தார்கள். The sons of prophets were in Bethel. இப்படி பல இடங்களிலே இப்படி அவர்கள் கூட்டமாக இருந்ததை In நாம் various பார்க்கலாம். places we can see they were in groups. அப்படி கூட்டமாக இருந்த தீர்க்கதரிசியில ஒருத்தன் இறந்து போய்விட்டான். Among there, one of the prophet in the group died. இப்பொழுது அவன் மரித்து போய்விட்டான். Now he has died. பட் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் கடன் வாங்கி இருந்தான். While he was alive, he borrowed some money. அவன் கடன் வாங்கி அவன் அதை அடைக்க முடியாத பட்சத்துல அவனுடைய வாழ்வு முடிந்து போய்விட்டது. Because he borrowed it, he couldn't give it back. His race also was finished. வியாதியிலேயோ Now in this is இல்லாட்ட வயோதிபத்திலேயோ because of the age, இல்ல சூழ்நிலையிலேயோ because of the situation, ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய ஓட்டம் முடிவடைந்து விட்டது. one of the reason his race was also finished. ஆனால் அவன் வாழ்நாள்ல அவன் வாங்கின கடனை அவனால அடைச்சு முடியவில்லை. But in his lifetime he did not give back the money which he was borrowed. இப்பொழுது கடன் கொடுத்த அந்த மனிதன் வருகிறான். Now the creditor has come. வந்து பார்த்தா தீர்க்கதரிசி வீட்டுல என்ன இருக்கும்? Now if he come and see what will be in the house of a prophet, அவனே ஒரு பரதேசி போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதன். he is a man like a stranger saying the word of God. ஆனா அந்த கடன் கொடுத்த மனுஷன் வந்தான். But the creditor came there. வீட்டெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தான். He also searched all over the house. தன்னுடைய கடனுக்கு ஏத்தவண்ணமா ஏதாவது பொருள் இருக்குமா? Is there any object will be in that house related to his அந்த பொருளை எடுத்துட்டு போயிரலாம்னு அவன் ட்ரை பண்ணான். He also wanted to take that object from that பட் house. வீட்ல வந்தா இங்க ஒண்ணுமே கிடையாது. But there was nothing in the house. அவன் என்ன செஞ்சான்? What he did? உடனே அந்த பெண்ணை பார்த்தா உனக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? He asked the woman, do you have any children? 2 பிள்ளைங்க இருக்காங்க. She said there are 2 sons. உடனே அவன் சொன்னான். Immediately he said, 2 ஆம்பளை பையங்க தானே. both are male children. புருஷன் இவ்வளவு கடன் பட்டிருக்கான். Your husband has this much debt. இத அடைக்காம அவன் செத்து போயிட்டான். He also did not give back and died. ஆனா அப்படினால உன் 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையாய் கொடுத்து கடனை அடை. Give your sons as giving back of the money. உன்னுடைய அடிமைத்தனத்துல அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வா. You have to bring your sons as a slave. 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையா கொடு. You give your 2 sons as a slave to me. இத கேட்ட உடனே அந்த தாய்க்கு மிகுந்த வேதனை உண்டாயி. That after hearing that the mother got a great sorrow. அவ உடனே பிள்ளைகளை 2 பேரையும் இழுத்துக்கிட்டு நேரா தீர்க்கதரிசி எலிசாவிட்ட ஓடினா. Immediately she took the 2 sons and went to the prophet Elisha. ஐயா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறதே 2 பிள்ளைகள் தான். Sir, I have only the 2 sons in the world. எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. I don't have anything else. என் புருஷன் அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். You know about my husband also. பட் அவன் இறந்துட்டான். But he has died. இப்ப 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக்க வர்றாங்க. Now they are coming to take 2 sons as a slave. தம் புருஷனை பத்தி அவ என்ன சர்டிபிகேட் பண்றா தெரியுமா? What kind of certificate she has given about her husband? அந்த முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? What is the first word of God's word say? உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன். Your servant, he was the one who feared the Lord. கர்த்தருக்கு பயந்து நடந்தானா எப்படி இருப்பான்? How a man fear the Lord will be? அவ சொல்றா தான் புருஷன் ரொம்ப கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன். She said her husband was fear the Lord very much. 128ஆம் சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது.
சொல்றாரு. The promise of the 128 Psalm says, how would be a man one who fear the Lord? என்ன சொல்லுது? What it says? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். A man one who fear the Lord will be blessed like this. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் கடன் வாங்கி கொடுக்காமல் செத்து போவான். அப்படியே சொல்லி இருக்கு. It says like a man one who fear he will also borrow money and will not give it and die. அப்படியே உங்க பைபிள்ல இருக்கு. This is the given in the Bible. 128:1 என்ன சொல்லுது? What is 128 1 கர்த்தருக்கு say? பயந்து நடக்கிற மனுஷன் சும்மா வாயில சொன்னா போதாது. Not only you have to say in the mouth one who fear the Lord. வாழ்க்கையில செயல்ல இருக்கணும். It should be in your action in your life. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஏன் கடன் வாங்கினா? Why a man one who fear the Lord will borrow? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன் வாங்க மாட்டான். பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். A man one who fear the Lord will not borrow any money. There will be happy and well with thee. You will eat the labor of thine hand. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன்னு அவன் சொன்னானே தவிர வாழ்க்கையில எந்த விதமான பயனும் வெளிப்படுத்தலோ வாழ்க்கையில ஜீவியமோ இல்லை. But only he said he was fear the Lord, but in his life there was no revelation or anything. அடுத்து அவன் ஒரு தீர்க்கதரிசி. Next he was a prophet too. என்ன தீர்க்கதரிசி சொல்லிருப்பான்? What kind of prophecy he might have told? நம்ம சபையில தீர்க்கதரிசிகள் எல்லாம் எங்க இருக்காங்க? Where are the prophets in our church? We do not know. தீர்க்கதரிசி எல்லாம் என்ன சொல்றீங்க? What are the prophets you say? இப்போ ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கான். If a man is under sick, அவன் தீர்க்கதரிசிட்ட வந்து அவன் என்ன சொல்லுவான்? if you say the prophet, what will you say? What will இந்த he say? சூழ்நிலையில வந்தது இல்லாவிட்டா கர்த்தர் உன்னை தொடுவார் சுகமாக்குவார் ஏதாவது ஒன்னு சொல்லுவான். He will say God will touch you or about the situation it come. இப்போ ஒருத்தன் கடன் பட்டவன் இந்த செத்து போன தீர்க்கதரிசிட்ட வந்திருந்தான்னு வெச்சுக்கோங்களேன். If man borrowed money he came to the prophet, mean what he will say? இந்த உயிரோட இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசிட்ட வந்திருந்தா If when he alive when he come suppose he ஐயா came, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பான். Sir you have to pray for me, this much debt I have. இவன் என்ன சொல்லிருப்பான் தீர்க்கதரிசி? What he would have given the prophecy? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். You கடன் shall not borrow money. கொடுப்பாய். You will lend and do money and do many. அப்படிதானே தீர்க்கதரிசி சொல்லிருப்பான். Like that only you might have prophet. ஊருக்கு மட்டும் தீர்க்கதரிசி இல்ல. Not only for the city the prophecy. உனக்கு அந்த தீர்க்கதரிசி உண்டு. This prophecy is for you too. என்ன நடந்தது? What happened there? இவன் ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னா ஆனா பட்டு கடன் மட்டும் வாங்கிட்டே இருந்தான். He was going on saying the prophecy to the whole city, but he was going borrowing money. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? How are you all those who are seated here? எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? How much money you have borrowed? யார்ட்டெல்லாம் கடன் To வாங்கிருக்கீங்க? whom all you have borrowed money? பேங்க்ல இப்ப வந்து நீங்க திறந்து விட்டுட்டாங்க கடன் எல்லா பேங்க்லயும் கடன் கொடுக்கறான். All the banks are open for you. All the banks are giving loan for you. இப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் குறைச்சிட்டான். All the formalities also decreased nowadays. எந்த ஐடென்டிஃபிகேஷன் வேண்டாம். நீ வந்து கையெழுத்து போட்டா போதும் உனக்கு காசு அள்ளி No கொடுத்துறோம். need any identification. If you come and just sign it, you will get the money. ஆக மொத்தத்துல உன்னை கடனாளியா மாத்துறதுக்கு உலகம் ரெடியா இருக்கிறாரு. God also they are ready to make you as a debtor. இவன் ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னா பட் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ எவளுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில கடனை வாங்கி வச்சிட்டு. He was going on saying the prophecy to all, but in one of the way for the wife for the children's sake he borrowed money. கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் சொல்லி இருக்கு. பட் அந்த ஆசீர்வாதம் இவன் வாழ்க்கையில கிடைக்கவே He இல்லை. was a man fear the Lord, it is said, but he did not get the blessing in his life. ஆனா வசனம் நிறைவேறும். But the word should fulfill. வசனம் நிறைவேறும். But the word of God will fulfill. ஆனா இவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சு. ஆனா அவன் அதை அழிச்சு மறுபடியும் கடன் வாங்கிட்டே இருந்தான். This also in his life fulfilled, but he destroyed it again. He was borrowed money. இந்தியாவுல இருக்கிற எல்லா மனுஷனும் கடனாளிகள். In India all the people are under the debt. ஏன்னா முழு இந்தியாவுமே கடன்ல தான் இருக்கு. Because the whole India is under debt. உலக வங்கியிலயும் அதுலயும் இதுலயும் மொத்தமா கடனை வாங்கிட்டு தான் ரோடு போட்டுட்டு இருக்கான். The India also borrowing money from the whole World Bank everything and laying road. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் கடைசில கொடுப்பான். ஒவ்வொரு இந்திய பிரஜையின் மேல இவ்வளவு கடன் இருக்கு. After that giving the budget they will be giving each and every citizen of India has this much debt. நீ விசுவாசியோ அவிசுவாசியோ இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் நீ யார்தான்? கடனாளி தான். Till you are being in India, whether you are believer or unbeliever, you are a debtor. சரி அது கவர்மெண்டே அடைச்சுக்கிடட்டும். That government will give it back. நீ வாங்கின கடனை யார் அடைப்பது? Who will give back the money which you borrow? லூக்காவின் சுவிசேஷத்துல ஒருத்தன் கேக்குறான் நீ பட்ட கடன் எவ்வளவுன்னு கேள்வி In கேக்குறான். Luke the gospel it is said how much money you have borrowed. லூக்கா 16:7 சொல்லி இருக்கு நீ பட்ட கடன் எவ்வளவு? How much is the debt you have borrowed? It is இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாரும் மேக்ஸिमम கடனாளிகளாய் மாறி இருக்கிறோம். all the believers today maximum we are all debtors. பிரியமானவர்களே நீங்கள் கடன் வாங்கி செத்து போகலாம். You believer you can also borrow debt and die. ஆனா அடிமைத்தனத்துக்குள்ள போறது யார் தெரியுமா? And who will go under the slavery? உன் பிள்ளைக்கு சொல்லிரலாம் எங்க அப்பா வாங்குனதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். Your children will say no there is no relation between me and my parents. ஆனா ரெண்டு பிள்ளைகள் இங்க அடிமைத்தனத்துக்குள்ள போகுது. But these two children are went under the slavery. ஒன்று உலக வாழ்க்கை மற்றொன்று நித்திய வாழ்க்கை. One is the valley life another is the eternal life. இந்த ரெண்டு குமாரர்கள் எதை காண்பிக்கிறது? What does these two sons show? ஒன்னு இந்த உலக வாழ்க்கையில நீ ஒரு அடிமையா மாறியது. One is saying now you are the slave to the valley life.
இன்னொன்று நித்திய ஜீவன்ல நீ பிரவேசிக்க முடியாது, அதுவும் அடிமையா போயிரு. The next you cannot enter in the eternal life, that also you are slave. அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். Revelation 12 it is said that woman also bare a child. அது எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டது? Where it was taken up. சிங்காசனத்துக்கும் தேவனிடத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. It was taken to the God and the throne. பட் அந்த குழந்தையை இப்ப இவங்க என்ன சொல்றான்? இந்த Now கடன் what they are கொடுத்த saying, the child, இந்த கடன் கொடுத்தவன் என்ன சொல்றான்? what the creditor say, அது எனக்கு என்ன செய்ய? அடிமையாய் you மாற்று. give it as a slave to me. அப்படியானால் என்ன அர்த்தம்? Then what is the meaning of ஒரு that? மனிதன் எப்பொழுது கடனாளியாய் மாறுகிறானோ When a man became a debtor, அப்பொழுது இந்த உலகத்துல அவன் அடிமை, பரலோகத்துக்கு அவன் போக he முடியாது. will give his slave to the world, as well as he cannot go enter in the kingdom of heaven. அந்த நித்திய ஜீவனையும் அவன் அடிமைத்தனத்துல கொண்டு வரான். He will also bring the eternal life as a slave one. அந்த பெண் அலறினாள். That woman also cried. தீர்க்கதரிசியினிடத்துல ஓடி போய் She சேர்ந்தாள். ran to the prophet. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் கடனாளிகளா இருக்கிறோம்? Beloved, how many of us are debtor today? நீ ஓட்டுற காரு உன் சொந்த பணமா? Whether the car you are driving, whether it is your own நீ money, ஓட்டுற டூ வீலர் உன் சொந்த பணமா? whether the two-wheeler which you are ride on is your own money, நீ தங்கி இருக்கிற வீடு உன் சொந்த பணமா? whether your house you are dwelling, whether it is your own money, உன் கம்பெனி சொந்த பணமா? whether your company is under your own money, கம்பெனில இருக்கிற மிஷின்லாம் சொந்த பணம் or the தானா? machines in your company or in your own money. நீங்க உடனே சொல்லுவாங்க, இன்கம் டாக்ஸ்க்காக நாங்க எல்லாத்தையும் கணக்குல காட்டி வச்சிருக்கோம். Immediately they will say, for the income tax sake we are shown in the account. இன்கம் டாக்ஸ்க்கு நீ காட்டிட்டு கடைசில பரலோகத்தை விட்டுற போறேன்னு நினைக்கிறேன். I think you are going to show something for the income tax and leave the heaven. நான் சொல்றது கொஞ்சம் இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். Today that message will be somewhat tough to you. பட் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. But everybody should note down all this. நடைமுறையை சொல்ல வரல, நான் பைபிளை சொல்ல வர்றேன். I want to say to the Bible, not the actual things what is happened. கடன் தமிழ்ல சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லி இருக்கு? What is said in English for the kadan in Tamil? கிரெடிட்னு சொல்லுதா? Whether it is credit, என்ன சொல்லுது? what it says? பைபிள் டிக்ஷனரி சொல்லுது லோன்னு The சொல்லுது. Bible dictionary say it is a loan. நம்ம லோன் நாங்க லோன்ல வாங்கியிருக்கோம்னா கொஞ்சம் தமிழ்ல சொல்லு, கடன்ல வாங்கியிருக்கேன். We are saying loan, we are bought everything. In Tamil you say we are in kadan. டீசென்ட்டா இங்கிலீஷ்ல லோன் சொல்லி அதுக்கும் கடனுக்கும் சம்பந்தம் இல்லங்கற மாதிரி ஒரு ஃபேஸ் கொண்டு வர. Easily they are saying in English loan, they says there is no relation between kadan and loan. ஒருவேளை உனக்கு 40 வருஷம் 30 வருஷம் இந்த லோனை நீ போட்டு ஒரு இன்ஸ்டால்மென்ட்ல வச்சிட்டே வருவே. Some for 40 years and 30 years you also make a loan for as an installment. அப்படி காட்டினா தான் கணக்கு கரெக்ட்டா வரும். Then only the account will come correctly. நல்லா புரிஞ்சுக்கோ, அத காட்ற வரைக்கும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. 30 வருஷம் நீ பரலோகத்துக்கு போக மாட்டே, இயேசு வந்துட்டா. So you understand well, you cannot go to heaven. If Jesus comes for 30 years, you cannot go to kingdom of இந்த heaven. பிரசங்கத்துக்கு ரொம்ப டவுட் வரும். நீங்க முடிச்ச பிறகு என்னைய வந்து ஏதாவது டவுட் இருந்தா You கேளுங்க. may get so many doubts for this message. You can, after the message you can come or approach me. நம்ம பைபிள் ரூட்லயே மட்டும் போவோம். Let us go in the route of the Bible. லோன் வாங்கி தான் இன்னைக்கு நம்ம பாதி பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். We are going in the after getting the loan and going. உன்னுடைய வீடு லோன்ல தான் இருக்கு. Your house is under the loan. நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் ஏமாத்தலாம், இல்ல ஞானியாளாக நீங்கள் வாழ்ந்து You காட்டலாம். may cheat the government, or as wise people you may live on. ஆனா நீ ஒரு கடனாளி. But you are a debtor. கடனாளி பரலோகத்துக்கு போக The முடியாது. debtor cannot go into the kingdom of heaven. இத நீங்க பைபிள்ல சரியான விதத்துல படிச்சுக்கணும். So you have to study in the Bible in a right manner. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we see in Deuteronomy 28th chapter, கடன் வாங்குவது சாபம் என்று நாம் it பார்க்கிறோம். is said that borrowing money is a curse. 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது When we see 28th chapter 2 verse 2 verses, என்ன சொல்லி இருக்கிறது? what it is said there? இந்த கற்பனைகள் இந்த கட்டளைகளின்படி நீ நடந்து, If you walk according to the commandment and the voice of God, நீ இதன்படி சரியான விதத்துல வாழ்ந்தால், if you live accordingly correctly, என்ன சொல்லுது வேதம்? what it is said? இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். All the blessings set upon will overtake you. அப்படியே 10-15 வருஷம் தாண்டின பிறகு After the 15 years passed on, நீ இதுக்கு கீழ்ப்படியாமல் போனால், if you don't obey that, இதுக்கு செவி கொடுக்காமல் போனால், if you don't hear it, இதுக்கு கீழே சொல்லப்பட்ட எல்லா சாபமும் உன் மேல வந்து பலிக்கும். all the curses will come upon you and overtake you. ஆசீர்வாதம் என்ன சொல்லுது? What the blessings say to நீ you? கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். You will not borrow money, you will lend unto them. அப்ப சாபம் என்ன? What the curse? நீ என்ன செய்வாய்? கடன் You வாங்குவாய். will borrow money. அப்ப கடன் வாங்குவது, லோன் வாங்குவது, கிரெடிட் கார்டுல யூஸ் பண்றது எல்லாமே என்னது? சாபம். All is cursed, buying the money and lending, borrowing money and using the credit card. பாவங்கிறது ரொம்ப சிம்பிள், சாபங்கிறது ரொம்ப கொடூரம். The sin is very easy, but the curse is very cruel. அது சாபம்னு சொல்லி இருக்கிறார். It is said, it is a curse. அப்படியானால் நம்ம வீட்ல இருக்கிறதான இந்த கார்லாம் என்னது? Then what are the cars which are in our houses? கார், வண்டி, மிஷின் எல்லாம் இதெல்லாம் எது? What is the car and two wheeler and the machines, everything? பாஸ்டர் இப்படி தான் சொல்லுவாரு. Pastor will say so. பாஸ்டர் சொல்ல மாட்டாரு. Pastor will not say. பைபிள் சொல்லுது. The Bible say.
வேதத்துல நீ இன்னைக்கு இயேசு வந்தா ட்ரம்பட் அடிச்சா நீ பறக்கணும். In the scripture, today if Jesus comes, if the trumpet sound hear me, you have to fly. இதான் கிறிஸ்டியன் லைஃப். This is the Christian life. இதான் பெண்டிகாஸ்ட் This லைஃப். is the Pentecostal life. இன்னைக்கு நீ வந்துச்சு, இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நீ போணும், நானும் போணும். If Jesus come today, you and I have to go. இப்ப நான் என்ன நிலவரத்துல இருக்கேன் தெரியுமா? Do you know in what state I am? 1 சாமுவேல் 22:2 பாத்தீங்கன்னா 1 Samuel 22:2. தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? How were the people those were with David? ஒரு கூட்டத்தார் யாரு? One group what? சர்ச்சில் 3 கூட்டம் இருக்குங்க. There are 3 groups in the church. தாவீதோடு 3 கூட்டம் இருந்துச்சு. There are 3 groups with David. ஒன்று வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் 3 பேரும் யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க? மொத்தம் 400 பேர் சேர்ந்தாங்க. இங்கே நம்ம சபையில 400 பேர் தான் நினைக்கிறேன். There are 400 people that joined together. Those are distressed and debt. தாவீதோடு சேர்ந்தது மொத்தம் 400 பேர். There are 400 people with David. இந்த 400 பேரை மூணா பிரிச்சா, if you divide them into 3 groups, ஒரு குரூப் ஒடுக்கப்பட்டவர்கள். one group was distressed. அவனுக்கு நெருக்கம், வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கலக்கம் இதுலயே போயிட்டு இருக்கான். They are going in the distress, conflicts and problems in their life. அடுத்த ஒரு குரூப். The next group. இவங்க யாரு? Who are they? கடன்பட்டவர்கள். They are under debt. அதுபாட்டு கடன் கணக்கு வழக்கெல்லாம் வாங்கியிருக்கான். Without any account they are also getting. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம், பயங்கர விசுவாசம், இதெல்லாம் அடைச்சிருவோன்னு. We are the one way I am happy. They are having the faith. எப்படியாவது உருண்டு பிறண்டு சாவறதுக்குள்ள அடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டே இருக்கான். They are going having the hope anyway will give it back for lakhs of money. They are getting the money. இன்னொரு குரூப் முறுமுறுக்கிறது. The another group they are murmuring or discontented. கடனை பத்தி பிரசங்கம் பண்ணாலும் முறுமுறுப்பான், ஆசீர்வாதமா இருப்பானாலும் அதுக்கு முறுமுறுப்பான். If you preach about them also they will murmur. If you are blessed also they will be murmuring. அது என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இவன் முறுமுறுத்துக்கிட்டே தான் இருப்பான். Whatever we say, whatever we do they will be going on murmuring. தாவீதோடு இருந்தவர்கள் கடன்பட்டவர்கள். Those people with David they were also debtors. பின்னாட்களில் தாவீது சிங்காசனத்துக்கு வந்த பொழுது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். On the later day when David came to the throne, all became blessed people. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? இன்னைக்கு நம்மில எவ்வளவு பேர் கடனாளிகளா இருக்கிறோம்? How many of us are debtor today? அப்படி ஒரு கார் அவசியம்னு பைபிள் சொல்லல. The Bible doesn't say like a car is not necessary. அப்படி ஒரு 2 வீலர் நமக்கு அவசியம்னு பைபிள் சொல்லல. Such kind of 2 wheeler is not necessary. The Bible உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிவார். He knows what is need for you. அது இன்ன நேரத்துல உனக்கு தேவை என்பதையும் அவர் அறிவார். He knows that at what time also it is need for you. மதிப்பு மரியாதைக்கால்லாம் வாழ முடியாது, கர்த்தருக்காக தான் வாழ முடியும். We cannot live for the respect and reputation's sake. நடிகரா வாழ முடியாது, நிதர்சனமா நீ வாழ்ந்து காட்டணும். You have to live truly, not active. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see Proverbs 22:7, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The borrower is a servant or a slave to the lender. அப்ப நீ கவர்மெண்ட்க்கு நீ ஒரு அடிமையா மாறுற. Then you are a servant or a slave to the owner. ICC பேங்க்குக்கு நீ ஒரு அடிமை. You are a slave to the HDFCக்கு நீ என்னது? ஒரு அடிமை. You are a slave to the HDFC bank. பக்கத்து வீட்டுக்காரன் நீ கடன் வாங்குனேன்னா நீ அவனுக்கு அடிமை. If you borrow money from the neighbor, you are a slave to him. சொந்தக்காரனுக்கு நீ ஒரு அடிமை. But the relative also you are a slave. அதனால தான் அவன் சொல்றதுக்குலாம் நீ கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள நீ வந்துடுற. So you are coming into the condition you have to obey whatever he says so. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கடனாளிகளா இருக்கோம்? How many of our debtor today? எங்களுக்கு இல்லையா, we don't வழி தெரியல அதனால வாங்கிட்டோம் நீங்க சொல்றீங்க. You are saying we don't have any way to go, then we பிள்ளைகளோட படிப்புக்கு கூட லோன் வாங்கி படிக்க வைக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். We can see people are getting money for the education of the children. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கடனாளிகளா இன்றைக்கு தேவ சந்நிதியில அமர்ந்திருக்கிறோம்? Today how many of us seated here in the presence of God as debtors? நாம் எதற்கெல்லாம் கடனாளிகளாய் மாற வேண்டும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. அத புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில சிந்திப்போம். The Wednesday we will say what are the things we should be the borrower, we will meditate on Wednesday. அத நம்ம பின்னால பார்க்கலாம். We will say see it later. அது ஸ்பிரிச்சுவல் சைடு. That is the spiritual side. எழுத்தின் பிரகாரமா நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு கடனாளிகளாய் உட்கார்ந்திருக்கிறோம்? Literally how many of us are living as a debtor today? அடிமை அரசாள முடியாது, அரசாண்டால் சரியில்லைன்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். We read the slave cannot rule, we rule also it will not be prosper. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21 22ல நீங்க அத போய் படிச்சுக்கோங்க. You can study in Proverbs 30:31. அடிமை அரசாண்டால் பூமி தாங்காது. If the slave rule means the earth cannot bear it. ஒரு மனுஷன்ட்ட கடன் வாங்குனவனை போய் பரலோகத்துல வைக்க முடியுமா? A man can one who the borrow money can keep in the government. ஒரு அவிசுவாசிட்ட நீ கடன் வாங்குறன்னு வெச்சுக்கோ. You are also borrowing money from a unbeliever. அவன் நரகத்துல வந்து உட்கார்ந்திருக்கான். He is sitting in the hell. அவன் அவிசுவாசி, அவன் எங்க தான் போவான்? நரகத்துல போவான். He is an infidel man, will go to the hell. உன்னை மன்னிச்சு பரலோகத்துல கொண்டு போய் உட்கார வச்சா அவன் கேட்பான், ஏன்டா காசு வாங்குனவனுக்கு எல்லாம் என்ன கிடைச்சிருக்கு?
என்னை ஏமாத்திட்டு காசு கொடுக்காம போனவெல்லாம் பரலோகம் போனா அப்ப நான் ஏன் போக கூடாதுன்னு If you have forgiven me and one who cheated me or in the one, why can't I go? He asked. ஒரு அம்மா தரிசனம் சொப்பன பார்த்தாங்க. One mother got a dream. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு Already நினைக்கிறேன். I have told, I think. வருகையில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. All are going in the coming. அந்தந்த வீட்ல இருந்து எல்லா விசுவாசி வீட்லயும் ஒன்னு ரெண்டு தட்டு தடு மாதிரி போகுது. From each and every house, one or two from the believers house they are going. இந்த அம்மாவும் அப்படியே புறப்பட்டுச்சு. This mother also started அது flying. பயங்கர சந்தோஷம். அடே அப்பா நம்மளும் போயிட்டோமே. She had a great happy because I am ஒரு லிமிட் போயிட்டு இருக்கும்போது while she was going, திடீர்னு ஒருத்தன் கத்துனானா, ஐயோ என் பால் காசு கொடுக்கலாம போயிட்டாங்களேன்னு. suddenly one man shouted, she did not give the money of the milk. அப்படியே மேல போயிட்டு இருந்த அம்மா சர்ரன் ரிவர்ஸ். Suddenly she came down slowly. பாலுக்கு காசு கொடுக்கல இந்த அம்மா பரலோகம் போக முடியாது. Because she did not give the money to the milk, she can't go to the heaven. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? How are we? எப்படி இருக்கிறோம்? How are we? நாளைக்கு வா, நாளைக்கு வா, Tomorrow you come. அடுத்த மாசம் வா, Next month you come. இப்படி தட்டி விட்டுட்டே போயிட்டு You இருக்கோம். are going on knocking and going. கடனாளிகள் பரலோகம் செல்ல இயலாது. The debtors cannot go to the kingdom of heaven. அடிமை அரசாள முடியாது. The slave cannot rule. சாபத்துக்குள்ளான பரலோகத்துக்குள்ள என்டர் பண்ண The முடியாது. cursed man cannot enter into the kingdom of God. அப்படினால சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. So you have to understand the truth. இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் நீ சொல்ற சாக்கு போக்கு, பண ஆசையில ஏமாத்துறதுக்கு நீ சொல்ற சாக்கு போக்கு. This all the lame excuse you are saying, the income tax, everything. நீ என்ன செய்யணும்? What you have to do? ராயனுக்குள்ளத என்ன செய்ய? ராயனுக்குள்ள. What are the belong to Caesar, you have to give to தேவனுக்குரியதை Caesar. என்ன செய்ய? தேவனுக்கு. What is God, you have to give to God. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்காதவன் தேவனுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டான். Those தேவனுக்கு ஒழுங்கா கொடுக்காதவன் ராயனுக்கு ஒழுங்கா செலுத்த மாட்டான். If you belongs to Caesar, if you don't give to Caesar, you will not give even to God. திரும்பவும் சொல்றேன். Again I say, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்காதவன் தேவனுக்கு ஒழுங்கா காணிக்கை கொடுக்க மாட்டான். one who give to Caesar, he will not give the oblation to God correctly. தேவனுக்கு ஒழுங்கா காணிக்கை கொடுக்காதவன் உலகத்துக்கு ஒழுங்கா நிச்சய மாட்டான், டாக்ஸ் கட்ட மாட்டான். If a man do not give the oblation to God correctly, he will not give the tax to the world also. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு டஃப்பா தான் இருக்கும், ரொம்ப பேருக்கு இன்னைக்கு கசாயம் மாதிரி தான் இருக்கும். It is very tough, it is like a kashayam to many of us. ஆசீர்வாதமா இருக்கும் நினைச்சு வந்தா இன்னைக்கு பிடிச்சு கடன் வாங்க கூடாதுங்கற. நான் இப்பதான் எல்லா ஃபைல் நிரப்பி கொடுத்திருக்கேன். Just now I have filled all the file and given that it will be a blessing, I thought. சென்னையில நான் ஒரு இடத்துல இருக்கும்போது When I was in Chennai in one place, ஒரு ஃபைல கொண்டு வந்தான் ஒரு பையன். a man brought up files. என்னப்பா என்ன? What is இந்த that? ஃபைலுக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க. You have to pray for me and give. என்ன விஷயம்? What is the matter? நான் வந்து எறா பண்ண போட போறேன், அதுக்கு லோன் வாங்க போறேன், அதுக்கு We want to make that என்னங்க பிரான்ஸ் கல்ச்சர்க்காக லோன் எடுக்கறான். We wanted to get loan for that. அதுக்கு நான் இப்ப ஜெபிச்சு கொடுக்கணும். I got to pray for that. நாங்க ஜிப்பா போட்டாச்சு. I have put the jippa. நாய்க்கும் ஜெபிக்கிறோம், பேய்க்கும் ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். We are praying for the dogs and devils, everything. பிங்கி ஒரு நைட் ஒரு ஃபோன், பிங்கிக்கு சோம் இல்ல ஜெபம் பண்ணுங்க. One day night I got a phone call, Pinky is not well. பிங்கி மகளா மருமகளா? நாய். Whether it's a daughter-in-law, it's a dog. இதுக்கு நைட் 12:30க்கு எனக்கு எழுப்பி நீ ஜெபம் பண்ணுனா, அதான் சொன்னேன், நாய்க்கும் ஜெபம் பண்றேன், பேய் பிடிச்சவனுக்கும் ஜெபம் பண்றேன், நாய்க்கு போய் ஜெபம் பண்றேன், பேய்க்கு ஜெபம் பண்றேன், லோனுக்கு ஜெபம் பண்றேன், ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்றேன், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றேன். For blessings or the blessing of the dog or devil or everything we are praying. ஜிப்பா போட்டா இனிமே எல்லாத்துக்கும் ஜெபிக்க வேண்டியதான். Because we have put the jippa, we got to pray for all. உங்களுடைய வாழ்க்கை எங்க போகுது? Where is your life is going? எதுக்கு ஜெபிக்கணும்? For what you have to pray? கடன்ல நான் சிக்கி இருக்கிறேன், என்னை விடுவீங்க, அதுக்கு ஜெபிங்க. I have entangled in the debt, you pray for that. என்னுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை வெளியே கொண்டு வரணும்னு போராடு. You also strive, God wants to bless my business and bring me out. அதை விட்டுட்டு நீ எதையாவது செய்யாத. Leaving that, don't do anything. ஒரு சிலர் கடன் வாங்குறது இல்ல. Some people don't buy any borrow money. நல்லது. It is good. ஆனா யாருக்காவது இவங்க கடன் வாங்கி கொடுத்துறாங்க. But they are borrowing money for somebody. இன்னைக்கு பிரசங்கத்தை ரொம்ப நீங்க கீனா அப்சர்வ் பண்ணுங்க. You have to keenly observe the message today. இன்னைக்கு உனக்கு தேவையான எல்லாமே டோஸ், ஹெவி டோஸ் கொடுக்கப்படும். The heavy dose will be given, whatever thing needed for you today. பட் நீங்க இத பிராக்டீஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. If you bring it in practice, you will be better. இல்லன்னா நித்திய ஜீவனும் அடிமையா போயிடும். இந்த உலகத்துல நீ அடிமையா கடனாளியே வாழ்ந்து ஓட்டத முடியும். Or else you will be a debtor and the slave in the world, as well as the eternity also will be a slave. இன்னைக்கு ஒரு டைம் 10ஆம் தேதி. Today the 10th. இனிமே கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவை நீ எடுத்துரு. You have to take a decision, I will not borrow money hereafter. ஒரு செட்டில்மென்ட் இன்னைக்கு நீ வந்துரு. You have to come under the settlement today. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God will bless you. நீ உன்னிடத்துல பணம் இல்லாத பொழுது, when you don't have any money, பட் உனக்கு இரக்க குணம் இருக்கு. You are having so mercy. இரக்க குணத்தை வச்சிட்டு காசு சம்பாதிக்க முடியாது. You cannot earn money with the mercy. பட் ஒருத்தன் வந்து உன்கிட்ட உதவி கேக்குறான். Somebody comes and asks help for you. நீ என்ன செய்யணும்? What you have to do? உன்னிடத்துல இல்ல. You don't have any money. நீ என்ன சொல்லணும்? What you should say? உள்ளதை உள்ள மாதிரி சொல்லி என்னிடத்துல இல்ல. What you yes, I don't have. இரு, நான் பக்கத்து வீட்ல கேட்டு வாங்கிட்டு வரேன். நீ போய் பக்கத்து வீட்ல கடன் வாங்கி அவனுக்கு என்ன செய்ய கூடாது? கொடுக்க கூடாது. If we here, I'll go and get the money from the neighbor's house and don't go and get the money. கடன் வாங்கி கடன் கொடுக்காத. You don't go and borrow and give the money. புரியுதா?
Do you understand? உங்க சொந்தக்காரங்க வருவாங்க, The relatives may come. எனக்கு ஒருத்தரையும் தெரியல, உங்களுக்கு அவங்கள தெரியும்ல இவங்கள தெரியும்ல, நீ வாங்கி கொடும்பாங்க. I don't know anybody, you know this and that man, you get into somebody else. வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான், அவன் வாங்கிட்டு போயிடுவான். You will get and go, you will also borrow money and give. கடைசில நீ தான் கடனாளியா இருப்ப. Then you will be a debtor. உன்னிடத்துல இருந்தால் கொடு. அதுக்கு நான் ஒரு பிரசங்கம் இப்ப பின்னால பாயிண்ட்ஸ் கொண்டு வரேன். I will bring the points later. If you do have, you give. கொடுப்பத பத்தி ஒரு பிரசங்கம் நான் பண்றேன், லேட்டா பாயிண்ட்ஸ் வரும். The later points will come ஆனா about நீ giving. இல்லாத பொழுது நீ யாரிடத்திலயும் கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்க கூடாது, உதவி When you செய்யக்கூடாது. don't have money, you should not borrow money from anybody and give it to anybody. அடுத்த பாயிண்ட், The next point, விசுவாசிகள் கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. the believer should not borrow or lend any money. அப்படி கொடுக்கல் வாங்கல் வைத்தா பிரச்சனை வந்தா என்கிட்ட வரக்கூடாது. If you have the borrow money and lend money, if you get any problem, don't come to me. நீ கொடுக்கறவங்க போது வாங்கும் போது அவன் வீட்லயே போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற, அவன் வீட்லயே சாப்பிட்டுக்கிற, அவன் வீட்லயே படுத்துக்கிற. When you are borrowing and lending money, you are going home their house and sleeping there and eating the being அவன் there. திரும்ப கொடுக்கலன்ன உடனே சண்டை போட்டு ரோட்ல வச்சு சண்டை போட்டு கடைசில ஏன்ட்ட வர்ற. When you do not give it back, you are also fighting with him in the road and coming to me. நான் இன்னைக்கு பப்ளிக்ல அனௌன்ஸ் பண்றேன், எந்த ஒரு விசுவாசியும் கொடுக்கல் வாங்கல் வைக்காத. So publicly I am announcing you, believers should give borrow money and lend money. அப்படி கொடுத்தால் If you give so, அவன் கொடுக்கலன்னா தோத்திரம் பண்ற மனப்பான்மையை மெச்சூரிட்டியை நீ வளர்த்துக்கோ. you have to have the mentality, you have to praise and go. விட்டு You leave it. அப்படி விட முடியுமா? Can you give it up? அப்படி விட முடிஞ்ச மனப்பக்குவம் இருந்தா நீ கொடு. If you have the mentality, you can give. இல்லன்னா கொடுக்காத. Or else you don't give. நீ கொடுத்துட்டு பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்த பிறகு ஏன்ட்ட வராது. After giving there, if the problem is more, don't come to me. இப்ப ரொம்ப பேரு கொடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கீங்க. Many people have given the money and they are also entangled. உன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கியா, வரலையா, தோத்திரம் பண்ணு, கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். If you have given the money, which has not come in, அதை praise God will bring. விட்டுட்டு சண்டை போட்டு சர்ச் முடிஞ்சு இங்க வச்சு தகராறு பண்ண கூடாது. After that, you should not fight and make problem here. இன்னைக்கு சொல்றதுதான், நான் டிரான்ஸ்பர் ஆகி போன பிறகு கூட காலாகாலத்துக்கு இதுதான் சத்தியம். Today is the truth what I say. If I transfer and go, also this is the truth எந்த forever. விசுவாசியும் கொடுக்கல் வாங்கல் வைக்காத. No believer should borrow or lend any money. அடுத்து, Next, எந்த விசுவாசியும் ஜாமீன் நிக்க கூடாது. no believer should stand for a surety. நீ விசுவாசினா நான் சொல்ற சத்தியத்தை கேட்டுக்க. And if you are a believer, you have to hear the truth which I say. You are a original believer, நீ இந்த சத்தியத்தை நீ அப்படியே அக்செப்ட் பண்ணு. If you are a original believer, you have to accept the truth as it is. இல்ல நான் கொடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கேன்னா நீ மாட்டு, எனக்கு அதை பத்தி கவலை. உன் ரத்த பலிக்கு நான் கடனாளி அல்ல. I am not the debtor for your blood guilty if you give and entangle that. பாஸ்டர் இப்படி சொல்றாரு, அன்பே இல்லாம ஆக்கிடுறாருன்னு நினைக்காத. Don't think pastor is saying he doesn't have any love. நான் உன்னை விட இரக்க குணம் பாராட்டி கொடுத்துட்டு நான் சபையில இருந்துட்டு படாத பாடுபட்டிருக்கேன். I am also being in the church giving more mercy and suffering much. ஒரு விசுவாசி வந்தாரு. One believer came. உனக்கு சொன்னாதானே உங்களுக்கு எல்லாம் புரியும். If I say only you can understand. ஒரு விசுவாசி, one believer, ஐயா நான் பேக்கரி வச்சிருக்கேன், கொஞ்சம் காசு இருந்தா பேக்கரியை டெவலப் பண்ணிடுவேன். I am having some bakery, then if I give money some money I will develop it. கொஞ்சம் பணம் போட்டா பேக்கரி டெவலப் ஆயிரும், அதுல பாதி அந்த ஆளுக்கு காசு கொடுத்துருவேன். I will give the half money, if I give small money it will develop. இலங்கையில இருந்து ஒரு அகதி வந்திருந்தாரு. There was a refuge came from சிலான். வந்திருந்த இடத்துல அவர் அந்த போட்ல வந்ததுல போட்டை வித்திருந்தாரு. He has sold the boat because he came by the boat. அந்த பணம் இந்த ஆள்கிட்ட இருக்குன்னு இவன் மோப்பம் பிடிச்சிட்டான். He has found out the money was with him. அவனுக்கு மூக்கு வேர்த்துரும், அவனுக்கு his nose will sweat. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவான். He'll find it out correctly. யார்ட்ட காசு இருக்குன்னு கிளியரா கண்டுபிடிச்சிடுவான். He'll find out who is having the money. கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்தான். After finding out he came to me. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன், ஊழியத்துல ரொம்ப சின்ன வயசுல இருந்தேன். Small age in the ministry I was. ஊழியத்துக்கு வந்து 4 வருஷம் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். 4 years back came to the ministry. எனக்கு இந்த ஊழியத்துல ரொம்ப உதவி செய்யணும்னு ரொம்ப எழுப்புதல்ல இருந்த காலம். I was in the revival, I got to help in the ministry much. உடனே இந்த இலங்கை விசுவாசியை கூப்பிட்டேன். Immediately I called the refuge of the Sri Lankan. நீ காசை கொடு. You give the money. அவன் டெய்லி பாதி ஷேர் கொடுக்கறான். He is giving a half share every day. மொத்த பணம் அப்படி நிக்குது, உனக்கு கடைசில கொடுத்துருவான். Totally the whole money is standing, he will give it back. ஐயா நீங்க சொன்னா சரிண்டா. So he said, if he say அவனுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தரையும் தெரியாது. He doesn't know anybody there. நான் உடனே நானே ஒரு பேப்பர்ல எழுதி அக்ரிமென்ட்லாம் போட்டு கையில கொடுத்தாங்க. I myself wrote in a paper and gave the agreement and gave. 2 நாள் பணம் கொடுத்தாங்க. 2 days they gave the money. 3ஆவது நாள் பிரெட் கொடுத்தான். 3rd day give the bread. எப்படி? ஃபர்ஸ்ட் 2 நாள் பணம் கொடுத்தான். First 2 days he gave the money. 3ஆவது நாள் பிரெட் கொடுத்து இத வித்து நீ காசாக்கிக்கோன்னா. 3rd day he give the bread, you sell it and make money. ஒரு வாரம் ஆச்சு, அது பிறகு பேக்கரியை மூடிட்டான். After 1 week he has closed the bakery. என்ன பண்றது? What can I do? இவன் போய் பார்க்கறான் பேக்கரி மூடி இருக்கு. He went and saw the bakery was closed. அப்பா எங்கனா அப்பா வெளிய போயிட்டாரு. Where is your father? Father has gone out. நான் விசிட்டிங் போறேன், ஆளை காணோம். I asked when the visiting he was missing. என்ன பண்றது? What can I do? 6000 ரூபாய் 4500 ரூபாய் கொடுக்கணும். 6000 ரூபாய் கொடுக்கணும். 6000 rupees. அப்போதைக்கு அதுதான் பெருசு. That was great money in that time. திருப்பி நான் சத்தம் போட்டு கூப்பிட்டு விசாரிச்சு அப்படி இப்படி சொல்லி ஒரு 1500 ரூபாய் கொடுத்துட்டான். After that I called him and shouted at him, he gave 1500 rupees. இந்த விசுவாசி நான் இலங்கை போன எனக்கு காசு வேணும்ங்கறான். This believer is asking, I want to go to Sri Lanka, I need money. அந்த விசுவாசியை காணோம். That believer was missing.
இப்ப நான் தான் நடுவுல Now மாட்டிருக்கேன். I was in the middle. நான் தான ஷூரிட்டி. I was a surety. இப்ப எனக்கு டிரான்ஸ்ஃபர். And I got transfer. எப்படி இருக்கும்? How it would be? நான் தடுமாறிட்டேன். I was stumbled. நான் எங்க போய் காசு வாங்கிட்டு வருவேன்? Where can I go and get the money? நான் தர்மபுரியில இருந்தேன் அப்போ. I was in Tharmaburi at that time. தர்மபுரியில சர்ச் சின்ன சர்ச். It was a small church in Tharmaburi. எனக்கு தேவைகளுக்கு போதும். It is for the need it is okay. பட் இந்த 4500 ரூபாய் கொடுக்குற அளவுல கையில காசு கிடையாது. There is no money for to give this 4500 rupees. இவனை தேடனா இவனை காணவே காணோம். When I searched him, he was missing. நான் ரொம்ப தடுமாறி ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணில இருந்து எப்படியாவது ஒரு ட்ரிப் சான்ஸ் கொடுத்துருங்க விடுதலை ஆயிரும். இனிமே யாருக்கும் நான் ஷூரிட்டி நிக்க மாட்டேன்னு ஆண்டவர்ட்ட எழுதி கொடுத்தேன். I also wrote to God, Lord, I will not stand as a surety for anybody, give me help. ஒரு விசுவாசி இறந்திருந்தார். One believer died. அவர் டீச்சர். He was a teacher. அவர் இறந்ததுக்கு அப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்தா 40000 ரூபாய் கொடுப்பாங்க தெரியுமா? The government servant died means 40,000 money will be given from the government. இப்ப லட்சக்கணக்குல வந்துருச்சு. Now it has become lakhs of money. அப்ப 40000. Only 40,000 will be given on those days. அவர் இறந்த பணம் எல்லாம் சேர்ந்து அவங்க தசம பாகம் வாங்கி ஒரு 4500 ரூபாய் கொண்டு வந்தாங்க. They brought the tithe as 4,500 rupees. என்ன பண்றது? What can I do? இவன் சிலோன் போணுங்கறான். He wanted to go to Ceylon. அவனை காணோம். He was missing. அவன் absconded. He was absconded. இப்ப நான் தான் மாட்டி நிக்கிறேன். Now I was entangled there. ஒண்ணுமே பண்ணல. அப்படியே 4500 ரூபாய் வாங்கி ஜெபிச்சு இவங்க கையில கொடுத்து நீ சிலோன் போ எங்கயாவது போ. I prayed and gave the money to the man go to Sri Lanka. அன்னைக்கு தான் நான் படிச்சேன் பைபிள்ல ஜாமீன் நிக்காதே. So on the day I study you should not go stand for surety. யோசிச்சு பாருங்க. You think about it. நீங்க ஜாமீன் நின்னா படுக்கிற பாயை கூட தூக்கிட்டு போய்டுவான்னு பைபிள் சொல்லுது. If you stand for the surety they will even take the mat which you lie down. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs 22:26. கையடித்து கடன் உடன்பட்டு கடனுக்காக ஒருவனுக்கு நீ என்ன செய்யாதே? நிக்க பணயமாய் நிக்காதே. If you don't shake hand and be a blood and be a surety to anybody. படுத்துக்க பாயை போடுங்கறான்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். படுக்கிற பாயை கூட உருவிட்டு போய்டுவான் 15 ரூபாய்க்கு. Even they will take the bed which you lie down. அப்படி நடக்குதுல? It has happened. வீட்ல இருக்கறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுறானே. They will also take everything from the house. வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் இழுத்துட்டு போயிடுறானே. All the objects from the house will be taken. யாரு? Who is? இவன் கடன் பட்டவனா ஜாமீன் நின்னவனா? Whether the man who is the surety or the debtor. Who is that? ஷூரிட்டி கையெழுத்து போட்டாள். Because the surety has signed. எந்த விசுவாசியாவது யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டுருக்கீங்களா? Did any believer has given the surety and signed? நண்பர், உறவினர், சொந்தக்காரர், சபையார் இப்படி எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டுருந்தீங்கன்னா அவன் ஓடிடுவான். If you are the church fellow or the friend or the relative if you sign many they will run away. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். Proverbs 6 verse 3 verses. சிக்குண்டாய் அவ்வளவுதான். கையெழுத்து போட்டுட்டேன்னா நீ சிக்கிட்டேன்னு அர்த்தம். If you are signed means you are also entangled in that. உன் சிநேகிதனுக்காக நீ கையடித்து உடன்பட்டாயானால் நீ உன் வாய்மொழியில் சிக்குண்டாய். If you are taken hand for your friend's sake and given the surety you are also entangled in the snare. ஒரு பறவை வலையில சிக்குனது போல நீ என்ன செய்து விட்டாய்? சிக்கி விட்டாய். அடுத்த வசனம். As a bird entangled in a snare you are also entangled. அவ்வளவுதான். உன்னுடைய கதை முடிஞ்சிருச்சு. That your story is finished. விசுவாசி ஜாமீன் நிக்காதே. The believer should not stand as a surety. வாய்மொழியிலும் சொல்லாத எழுத்துலயும் கொடுத்துறாரு. Don't give in a mouth words or else don't give in a written. கொடுங்க நான் கொடுத்துறேன். You give I will give it back. திருப்பி அவன் ஓடி போய்ட்ட பிறகு நீ எப்படி கொடுப்ப? If he run away how can you give? அதனால ஜாமீன் நிக்க கூடாது. So you should not be as a surety. அடுத்து விசுவாசிகள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. The believers are using the credit cards. அப்படிதானே? Isn't it? மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 7 கார்டு 8 கார்டு வச்சிருக்காங்க. In Madras they are having even 7 or 8 cards. எல்லா கம்பெனிக்காரனும் இப்ப கார்டு கொடுத்துறாங்க கையில. In everywhere they are giving the cards. நீ பாட்டுக்கு சொருவிட்டு என்ன செஞ்சலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். You can also give take it and go. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு பையன் 45000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். A boy which I know is getting the salary as 45,000 rupees. நல்ல வசதியான பையன். He's a very well to do family. அவன் வைஃப் சொன்னா ரொம்ப கடன்ல இருக்காருன்னு. His wife said he's under much debt. நீயும் வேலை பார்க்கற அவனும் வேலை பார்க்கறான் ஒரே ஒரு குழந்தை எப்படி உனக்கு கடன்? You both are working and you are having only one child how you are getting the debt? மாசம் 44000 வருமானம் இதுல என்ன உனக்கு என்ன குறைவு? Every month you are getting 44,000 salary. What is the lack in your life? அது என்ன 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு. Yes, he is having four credit cards. கிரெடிட் கார்டு அங்கங்க சொல்லிட்டே வர வேண்டியதா மாசம் 40000 வந்துட்டே இருக்கும். He has to go and give the credit card here and there will getting 40,000. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கையில சிக்கி தவிக்கிறீர்கள்? How many are entangled and suffering in such kind of life? ஒரு தேவனுடைய பிள்ளை கடன் வாங்க கூடாது. A child of God should not borrow any money. கடன் வாங்குவது சாபம், கடன் அடிமைத்தனம். Borrowing money is a curse, it is a slavery. அடிமை அரசாள முடியாது. The slave people cannot reign. நீ அரசாங்கத்தை ஏமாத்த வேண்டாம். You no need to cheat the government. கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதே. No need to have any borrow money or lend money. அப்படி இருந்தால் உன்னால் மன்னிக்க கூடிய சக்தி உனக்கு இருக்க வேண்டும். If you have so, you have the mentality to forgive others. யாருக்கும் ஜாமீன் நிக்காதீங்க. Don't stand as a surety for any. அடுத்து
Next, வாங்கின கடனை கொடுக்கணும். whatever you borrow money, you have to give it back. பைபிளை நீங்க நல்லா படிச்சுக்கணும். You study in the Bible well. சங்கீதம் 37:21 பார்க்கும் பொழுது Psalms 37:21. என்ன சொல்லி What இருக்கிறது? did it say? துன்மார்க்கன் கடன் வாங்கி அதை செலுத்தாமல் போகிறான். The wicked man borrows and do not give it back. கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்கலன்னா அவன் பேர் என்னது? What is the name after getting borrowing money? வாங்கின கடனை திரும்பி கொடுக்கலன்னா பேர் என்ன? What is the name for him after borrowing the money, give it not back? பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப கவலை கிடையாது. ஏன்னா இவங்க கடன் வாங்கல, எல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம் யாரு? அம்மா அப்பா. The children don't have any worry because parents got the money. அப்பா செத்த உடனே பிடிச்சது யாரை தெரியுமா? After the death of the father whom were caught, பிள்ளைகளை தான் பிடிச்சாங்க. only the children were caught. நீங்க சொல்லுவீங்க எங்க அப்பாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்றோம். But you will be saying there is no relation between my father and me. அங்க பாருங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காவிட்டால் அவன் பெயர் என்ன? What is the name? One who borrowed money and give it not back. துன்மார்க்கன். Is a wicked man. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். You have to give back the money which you have மொத்தமா borrowed. கொடுக்க முடியலன்னா அந்த பார்ட்டிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றேன் குடுக்குறேன்னு You சொல்லு. can't give it totally. You have to go and ask for it little by little. யாராவது யார்ட்டையாவது கடன் வாங்கி விசுவாசிட்டியோ அவிசுவாசிட்டியோ உலகத்திலேயோ யார்கிட்ட நீ கடன் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் நீ துன்மார்க்கன், நீ திருப்பி பணத்தை கொடுக்கணும். You are a wicked man if you don't give the money to the believer or the value people. You have to give it back their money. கவர்மெண்ட் தள்ளுபடி செஞ்சிட்டா தப்பிட்ட. If the government remove means you are escape. இல்லவிட்டா யார்ட்டையாவது நீ கடன் வாங்கினால்ட்ட மன்னிப்பு கேட்டு அவன் பரவாயில்ல வேண்டாம்ப்பா முடியலன்னா விட்டுரு அப்படின்னு சொன்னா நீ தப்பிடுற. Or if anybody say no need you leave it means you are also escape. நீ அதுக்காக ஊரை விட்டு ஊர் ஓடி வந்து தப்பிடலாம்னு நினைக்க கூடாது. கர்த்தருக்கு தப்ப முடியாது. You cannot run to the city and escape, but you cannot escape to God. எத்தனையோ விசுவாசிகள் கடன் கொடுக்காம ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. Many believers they do not give back the money which they borrowed and they run to other city. நான் இருந்த இடத்துல இப்படி ஒன்னு நடந்துச்சு. When I was in a place it happened so. அந்தாள் வேலைக்கு போன பிறகு Then after that man gone to go. இந்த அம்மாக்கு வீட்ல சும்மா இருக்க முடியாது. There's a lady can't sit quietly. எல்லாத்தையும் சீட்டு பிடிக்கிறது. She'll go and collect the பாத்திர சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டு எல்லா சீட்டையும் பிடிச்சிட்டா. Like all the funds she'll go and collect. கடைசில பிரச்சனை வந்த உடனே இப்போ ஒண்ணும் கொடுக்க முடியல எடுக்க முடியல. Now after the problem was she can't give it or take it anything. கடைசில ஊரை விட்டு ஓடியே போயிட்டா. At last they ran out of the city. புருஷன் வீட்டுக்கு வந்தா மனைவியும் காணும் பாத்திரத்தையும் காணும் ஒண்ணதையும் காணும் என்னன்னு கேட்டா ஓடி போயிட்டா. When the husband came home the wife and all the vessels everything missing. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் அவளை தேடி போய் இவனும் ஓடி போயிட்டான். After that he was also churching her and he also ran away. நீ என்ன பைபிள் தூக்கிட்டு வந்ததுல என்ன பிரயோஜனம்? What's the use of carrying the Bible and coming here? அதனால தான் நாங்க சொல்றோம். So what we say, இந்த சிட்டு ஃபண்ட் தொடங்குற வேலையை நிறுத்திடுன்னு சொல்றோம். Stop collecting the funds. எந்த விசுவாசியும் சீட்டு நடத்த கூடாது. No believer should collect for any funds. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். It is difficult for you beginning is why I told. ஒருவேளை சீட்டுல நீ கலந்துக்கிட்டு அவன் கொடுத்தானா வாங்கிக்கோ ஓடுனானா விட்டுரு. If you are go and partake in the fund means you get it. ஆமா. ஆனா நீ சீட்டு பிடிச்சிட்டு நீ சம்பாதிச்ச வாழ்க்கையில முன்னேறணும்னு மாட்டிக்கொள்ளாதே. But you don't entangle by collecting the fund. நம்முடைய விசுவாசி ஒருத்தர் அப்படி பிடிச்சாரு. Our believer also collects some fund like that. அங்க உள்ள பிரதர் சொன்னாரு இது உனக்கு தகுதி இல்ல வேண்டாம். This brother of the church said it is not அப்படிலாம் இல்ல. It is not so. ஃபர்ஸ்ட் சீட் எனக்கு வந்துருது இல்ல. Because the first fund comes to me. யார் ஏமாத்திட்டு ஓடுனாலும் ஓடாட்டாலும் எனக்கு என்ன வந்துருது? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்துருது. The first amount comes to me whoever cheat and go. உடனே வீட கட்ட ஆரம்பிச்சிட்டான். Immediately he started building a house. போட்டது 1000 10,000 கிடையாது. ஈபில வேலை பார்க்கறதுனால எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் சீட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. He has to share the sit for lakhs of rupees. 10 நாளைக்கு ஒரு சீட் பாடுவார் அவர். Within 10 days he will be going to வீடு சும்மா ஹை ஸ்பீட்ல வீடு கட்டிட்டு இருக்கான். With a high speed he was also building a house. இப்போ சீட் வாங்குனவெல்லாம் சீட் பணம் எடுத்தவெல்லாம் those who take the money in the fund ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. they also got the transfer and went. இப்போ இவர் என்ன செய்வாரு? Now what he'll do? நீங்க கரெக்ட் டைம்ல சீட்டுக்கு பணத்தை கொடுக்கணும். He has to give the correct time the money. வட்டிக்கு வாங்கி கட்டியாச்சு. He has to got the interest and gave. இப்போ ஈபில பணம் கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபர் ஆனவெல்லாம் தேடி இவர் வீட்டுக்கு போறாரு. ஊரா சுத்துறான். He is also going city by city those are அவன் இத்தனை தேதி வருவான்னு தெரிஞ்ச உடனே அவன் லீவ் போட்டு ஓடி போறான். They also put the leave and go because this man will come for the collection. இப்போ வீடு போயிருச்சு. Now the house has gone. எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து விட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கான். Everything is sold everything and very quietly he sat. விசுவாசி கன்னிகள்ல சிக்கி கொள்ளாதீர்கள். The believers should not entangle in the snares. வாங்கிய கடனை ஒரு காசு இல்லாம திரும்ப அப்படியே கொடுக்கணும். Whatever the money you borrow without one ஒரு காசு கூட you have to give it திருப்பி back. கொடுக்க மட்டும் நீ எங்க இருப்பாய்? காவலில் இருப்பாய்ன்னு Will பைபிள் be under the prison until you give all the money. மத்தேயு 18:30லயும் பார்க்கலாம், லூக்கா 12:59லயும் பார்க்கலாம். Matthew 18:30 you can see. லூக்கா 12:59. Luke 12:59. கடைசி காசு கொடுத்து தீர்க்க மட்டும் நீ இந்த இடத்துல இருந்து புறப்பட மாட்டாய், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய். There you have to pay it with the very last mite. நீ எங்க தான் இருக்கணும்? There you have to be. இங்கே தான் இருக்கணும். You should be here. ஒரு சிலர் வாங்கும்போது பயங்கரமா ஐயோ பிரதர் நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு கையில காசு வீடு தேடி வந்து கொடுத்துருவாமா.
Some people, when they borrowing the money very complete, tomorrow I'll come to your house and give it back. நான் ஒரு 10 வசனம் வாசிக்கிறேனே. I'll read some 10 verses. நம்ம பைபிள்ல இல்ல இது. It is not in our Bible. தள்ளுபடி ஆகமம்னு ஒரு 6-7 புக் இருக்கு. There is a book called Aporyphas. ஆர்சி பைபிள்ல வீட்ல இருந்தா போய் படிச்சுக்கங்க. If you are having the RC Bible at home, study. அதுல சீராக் ஆகமம்னு ஒன்னு இருக்கு. There's a book called Syriac. சீராக். அதுல 29ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனம் நான் இப்ப தமிழ்ல வாசிக்கிறேன். I am reading in Tamil, the 29th chapter, first 10 verses. அதுக்கு மேலேயே கடன் அப்படினு போட்டு தான் அந்த சப்ஜெக்ட் ஆகமமே ஸ்டார்ட் ஆகும். The subject is starting with the debt, the heading. கடன் எப்படி ஒருத்தன் வாங்குறான், வாங்குன பிறகு என்னெல்லாம் வம்பு பண்றான்னு எழுதி வச்சிருக்கு. How you manage the borrowing, after that what are the things to do? இரக்கம் காண்பிக்கிறவன் அயலானுக்கு கடன் கொடுக்கிறான். இப்படி பணம் படைத்தவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறான். உன் அயலானுக்கு அவனது தேவையில் கடன் கொடு. நீயும் குறித்த காலத்தில் அயலானுக்கு திருப்பி கொடுத்துவிடு. வார்த்தையை காப்பாற்றி அவனுடன் நம்பிக்கையாய் நடந்து கொள். உனக்கு தேவையானதை எப்பொழுதும் கண்டடைவாய். வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல எண்ணுகிறார்கள். தங்களுக்கு உதவினவர்களுக்கு தொல்லை வருவிக்கிறார்கள். வாங்குகிற வரையிலும் கொடுக்கிறவனுடைய கையை முத்தமிடுகிறார்கள். பணிவான வார்த்தைகளை கொண்டு வாக்கு கொடுக்கிறார்கள். திருப்பி கொடுக்க வேண்டிய காலம் வந்த பொழுதோ தவணை கேட்கிறார்கள். சலிப்பும் முறைப்பாடுமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். காலத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். என்னது டைம் இப்ப என்ன இல்ல, நேரம் சரியில்லை. காலத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படியே திருப்பி தரக்கூடுமானாலோ தகராறு செய்வார்கள். வருத்தப்பட்டு கொண்டு தொகையில பாதி கொடுப்பார்கள். அதையும் கண்டெடுத்த பொருள் என்று எண்ணிக்கொள்வார்கள். திருப்பி தரக்கூடாமற் போனால் பணம் கொடாமல் அவனை மோசம் செய்வார்கள். வலிய அவனை பகைவனாக மாற்றிக்கொள்வார்கள். மேலும் நிந்தையையும் சாபத்தையுமே அவனுக்கு கொடுப்பார்கள். மரியாதைக்கும் நன்மைக்கும் பதிலாக அவனை நிந்திப்பார்கள். இதனாலேயே பலர் கடன் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. புரியுதா உங்களுக்கு? Do you understand? காசு வாங்கும்போது நீங்க எல்லாம் எப்படி வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு. How do you get the money when you borrow? திருப்பி கொடுக்கும்போது முடியாது, இப்ப என்ன பண்ணுவாங்கறான்? After giving back, I cannot give it. What are you going to do? நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். Is it I say I will not give? கொடுக்குறேன். I will give it. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோ. By little you get it. ஏன் வாங்கும்போது நீ என்னென்ன பண்ணேன்னு பைபிள் சொல்லுது. When you bought, what are the things you did? அவன் வீட்டை விட்டு போகவே மாட்டான். He will not go from his house. அவன் வீட்ல தண்ணி எடுத்து ஊத்த சொன்னா கூட ஊத்திட்டு இருப்பான். He will take the water for this house also. காசு வர்ற வரைக்கும். Till he get the money. அதுக்கு பிறகு இவனை தேடி பார்த்தா காணவே வராது. After that if he church he will be missing. இப்படி கடன் கொடுத்து கடன் வாங்கி இந்த பிரச்சனையிலேயே பாதி பேர் சபைக்கு வராம ஓடி போயிடுறான். Because of the borrowing and lending money, so many people are அதனால தான் சொன்னேன், சபையில வர்றதே இளைப்பாறுதல், நாம சமாதான நிம்மதி. இதுல இங்கே கடன் வாங்கிட்டு இங்க கடன் கொடுக்க முடியாம நீ ஓடாதன்னு சொல்றேன். Only you are coming for the church to get the peace and after getting the money, borrowing money and lending money, don't ஒரு go. காசு கொடுத்து தீர்க்க மட்டும் நீ காவலில இருப்பாய்ன்னு பைபிள் சொல்லுது. The Bible say you will be under the prison till you give the last mite. அப்ப கடனே கொடுக்க கூடாதா? I will not give any money. யாராவது ஒரு விசுவாசி வந்து ஐயா ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஐயோ பாஸ்டர் எவ்வளவு தெளிவா பேசினாரு. If any believer come and ask, please help me, pastor, clear talk no. இதுக்கு மேல நான் கடன் கொடுத்தேனா என்னைய மாதிரி முட்டாள் ஒருத்தனுமே இருக்க மாட்டான். More than that, if I give lend the money and no fool is like me. பைபிள் சொல்லுது கடன் கொடு. The Bible say you give lend money. அது என்ன? What is that? அது ஆசீர்வாதம். It is a blessing to you. பைபிள் என்ன சொல்லுது? What the Bible say? கடன் கொடு. You lend money. முகம் கோணாம கடன் கொடு. Without any angry you give the money. முகமே, அதாவது முகநடியே பேச முன்னோர மாட்டாம துக்கப்படாம கொடு. Without any worry you give. ஆனால் but கைமாறு கருதாமல் கடன் கொடு. But without any expectation you give. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? திருப்பி வரும் நினைப்புல நீ கடன் கொடுக்காத, அத காந்தி கணக்குல வச்சிருன்னு சொல்றாரு. Don't think it will come back, it will be under the. அத கணக்குலயே சேர்க்காத. It will not come in the account. அவனுக்கு கொடுத்துட்டீன்னா முடிஞ்சு போச்சு, அவன் நீ தர மாட்டாங்கிறது சத்தியம். It is true, you will not give it back if you give it him. 1000 ரூபாய் கேக்குறான், இந்த 100 ரூபாய் 150 ரூபாய் நீ போய்ட்டு வாப்பா, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கற. If you ask for 1000 rupees you give 100 rupees, whether you give it or not. உபாகமம் 15ஆம் அதிகாரம் சொல்லுது, முதல் 8 வசனத்துல கடன் கொடு, தாராளமா கொடு, மனப்பூர்வமா கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். In Deuteronomy 15 chapter verse 8 verse say, give a lend, willingly you give. துக்கப்படாம கொடு. Without worry also you give. தாராளமா கொடு. You give generously. தேவன் உன்னை ஆசீர்வதிச்சா நீ தாராளமா கொடு. If God bless you also give generously. ஆனா அதே நேரத்துல கைமாறு கருதாம கொடு. But without any expectation you give. கைமாறு கருதாம கடன் கொடு, கர்த்தருக்கு உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கும். Your reward will be more. You also don't without any expectation give the money. கடன் கொடுப்பாய், அது ஒரு ஆசீர்வாதம். You will be lending money, it is a blessing to you. அப்படி அவன் கடன் கொடுத்தத திருப்பி கொடுக்காட்ட, if you don't give the money what you lend, என்ன செய்யணும்? what you have to do? பாஸ்டர் வரணுமா? You have to come to pastor, no? இல்ல கோர்ட்டுக்கு போணுமா? Or you have to go to court. என்ன சொல்லுது பைபிள்? What the Bible says? மத்தேயு 18:27. Matthew 18:27. அவ்வளவுதான். நம்ம சத்தியத்தினுடைய மெயின் கீவேர்ட் என்னது? மன்னிப்பு. Only the keyword of our main truth is forgive. மன்னிக்க முடியுமா? Can you forgive?
அவன் பணம் கொடுக்கலன்னா மன்னிக்க கூடிய சக்தி இருந்தா நீ கடன் கொடு. If you have the ability to forgive, you don't give the money, you give. கொடுத்துட்டு கிடைக்கலன்னா உடனே சண்டை போட்டு ரோட்ல நிக்காத. After giving that, if you don't give me, don't fight in the road and stand. கடன் கொடு. You give, lend money. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. முகம் கோணாமல் கடன் கொடு. Without worry, you give the கைமாறு money. கருதாமல் கடன் கொடு. Without any expectation, you give the money. அப்படி வராவிட்டால் அவனை என்ன செஞ்சிரு? If you don't give, மன்னிச்சிரு. you have to forgive him. இந்த தெய்வீக தன்மை இருக்கிறவர்கள் மெச்சூரிட்டி அடைந்தவர்கள் கடன் கொடுங்க. Those are matured and those are having the divine power, you give that. இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே வட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டான். Some people are those that are getting the more blessing, they are giving for interest. அப்படிதானே? Isn't it? விசுவாசிகள் வட்டிக்கு விடுறாங்க. The believers are giving for the money for interest. நான் மதுரையில இருந்தேனே. When I was in Madurai, ஒரு விசுவாசி சொன்னாரு, நான் சொன்னேன் எப்படி உனக்கு திடீர்னு காசு கிடைச்சது? one believer was there. I asked all of a sudden, how did you get the money? நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறேன். I am going to get a contract. நான் சொன்னேன் உன்கிட்ட காசு இருக்கா? Do you have any money? இல்ல குறைஞ்ச வட்டிக்கு ஒரு இடத்துல கிடைச்சிரும். I will get for a less interest. அவ்வளவு குயிக்கா எப்படி கிடைச்சதுன்னு? How quickly you will get it? நம்ம விசுவாசி தான். Our believer only. அவர் குறைஞ்ச வட்டிக்கு நம்ம விசுவாசிகள் He தான் is giving கொடுக்கிறோம். for a less interest. எப்படி இருக்கும்? How it would be? நான் அவரை கூப்பிட்டேன் ஒரு நாள். I call him one day. அர்ச்சனா நான் ராபோஜனமே எடுக்கிறது இல்லையா? I never take any communion. ஆமா நீ எடுத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாதுல்ல. If you take the communion, you நான் cannot உங்க go. வீட்டுக்காரமாவை கூப்பிட்டேன், உங்க ஆளு பரலோகத்துக்கு போக மாட்டாருமா? I call the mother of the house. He will, your husband will not go to heaven. பண ஆசையில சுத்துறாரு. He is roaming in the love of money. கடைசில என்ன ஆச்சு தெரியுமா? At last what happened? Do you know? விசுவாசிட்ட வட்டி வெளியில உள்ள எல்லாத்தையும் வட்டி வாங்கினாரு. He also collect the money from for interest. இன்னொருத்தன் 1.5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். He also cheated the lakhs of rupees. இன்னொருத்தன் Another man. அதுக்கு இவர் ஜெபிச்சுக்கிட்டு ராபோஜனம் எடுக்காம அவனை எப்படியாவது பணம் வாங்கணும் அவனா கொடுப்பான். Will he give? He was also going on praying. கர்த்தர் தானே அவனை கொண்டு வந்து விட்டுருக்காரு. Only God has brought that man. இவர் வாங்கின வட்டி எல்லாம் மொத்தமா வாங்கி வச்சிருக்கான். What are the interest you have collected? He got it totally. நீ எதை விதைச்சியோ அதை என்ன செய்வாய்? அறுப்பாய். Whatever you sow, you will reap. நீ விசுவாசிட்டு அவன்ட்ட வாங்குனதுக்கு எல்லாம் வட்டி வாங்கி வச்சா அவன் மொத்தமா ஒரு 10 நிமிஷத்துல அவன் வாங்கிட்டு போயிட்டான். But from the believer and everybody you also collected in a single time he get the money and யாக்கோபு தசமபாகம் கொடுக்கல, ஆனா ஏசாவுக்கு 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டு வந்துட்டான். Jacob did not give the tithe, but within a minute he gave everything to Esau. 150 ரூபாய் தசமபாகம் கொடுக்க யோசிக்கிற 1.5 லட்சம் ரூபாய் விட்டுட்டு அப்படியே மாதிரி முழிச்சிட்டே You are thinking for giving the 150 rupees as I and 1.5 lakh rupees you are living. ஏழைகளுக்கு கடன் கொடுங்க. You give lend money to the poor. கடன் கொடுக்காம என்னுடைய பாலிசி என்னன்னா உதவின்னு செய். You say it is not a money lending. அது என்ன செய்யாது? அதுக்கு பேர் என்ன கிடையாது? What is the meaning? கடன்னா தான் என்ன செய்யணும்? திருப்பி தரணும். உதவின்னு செஞ்சிட்டீனா அதுக்கு என்ன வராது? If you lend the money you have to give it back. If you help me no need to give it back. நான் ஒரு பிள்ளைக்கு உதவி செஞ்சேன். I helped a girl. ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்துல வந்தா. She was in the pathologic condition. அத இப்ப சொல்ல முடியாது. I cannot say all the reason. பட் அவ இன்னைக்கு நல்ல வெல் செட்டில்ட். Now it is well settled today. அவ அங்க இருந்து ஒரு ஃபோன் பண்ணா. She rang up from there. என்னை மாதிரி பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்குலாம் நீங்க உதவி செய்யணும். You have to help all those who are affected like me. அவ அன்னைக்கு சூசைட் பாயிண்ட்ல இருந்தா, இன்னைக்கு நல்ல லெவல்ல ஃபாரின்ல இருக்கா. She was in that time attaining suicide. Now she is well developed. யோசிச்சு பாருங்க. Think about it. நீங்க உதவி செய்யுங்க. You also help. ஆனா கடன் செய்யாதீங்க. எப்படி செய்யுங்க? உதவிங்கிறதுல செய்யுங்க. Not like lending money, like a help you do. அதுக்கு பேர் என்ன? What is the meaning of the name? நீ கடன் ஒருத்தனுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் கடன். If you give us money as a lending, it is a lend. அவனை யாரா மாத்துற நீ? அவனை யாரா மாத்துற? உனக்கு அடிமையா மாத்துற. You are making as a slave. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அவனை அடிமையா மாத்தாத. You don't make him as a slave. அவனுக்கு என்ன செய்ய? உதவிங்கிற பேர்ல செய். You give him as a help. அப்படி நீ செஞ்சா, if you do so, திருப்பி கேட்காம விட்டுட்டீனா, if you don't ask it back, ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்யலாமே. you can also help poor people. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம். You can give education. Dress கொடுக்கலாம். You can give dress to your child. ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம். You can give a rent for a house. இப்படி நீங்க உதவி செய்யறதுல தவறு கிடையாது. There is nothing wrong. You can help. ஆனால் but இப்படி நீ சரியான ஆளுகளுக்கு நீ உதவி செஞ்சினா, if you help for the right people, நீதிமொழிகள் 19:17 என்ன சொல்லுது? what does Proverbs 19:17 say? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு யாருக்கு கடன் கொடுக்கிறான்? ஆண்டவருக்கு நீ கடன் கொடுக்கலாம். One who lend and the poor lending and God. கர்த்தருக்கு அந்த ஏழைக்கு நீ கொடுத்தத கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? திரும்ப கொடுப்பார். God will give it back what you have given to him. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சத்தியம்? Understand this? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். One who has the pity on the poor, he is lending and the Lord. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கடன் கொடுக்கிறதை விட நீ ஏழைக்கு கொடு, அவன் திரும்பி தர மாட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு வேற ஒரு ரீதியில திருப்பி கொடுப்பாரு. Then lending the money to the neighbor, give it to the poor, God will give in another way to you. அவன் திரும்பி தரதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. He don't have the ability to give it back. ஆனா நீ ஏழைக்கு இறங்கும்போது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய். When you have pity on the poor, you are giving lending money to God. அது உனக்கு என்ன செய்வாரு?
திரும்ப தருவார். God will give it back to you. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to our subject. இப்பொழுது அவள் தீர்க்கதரிசனத்துல ஓடி வந்தாள். Now she came to the prophet. பிரச்சனையை தீர்க்கதரிசனத்துல கொண்டு வர்றா. She brought the problem to the prophet. எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தோட உட்கார்ந்திருக்கான். Elisa was sitting with a double portion of the anointing. full ஆவியின் வரம் அவனுக்கு ரெட்டிப்பா இருக்கு. He is having the full anointing of the gift of double. இப்ப அவன்ட்ட ஓடி வந்து அழுகுறா. She was coming there and crying. என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த பார்க்கறாங்களே. They wanted to make my children as slaves. அவன் சொன்னா நான் உனக்கு என்ன இரண்டாவது வசனம். The second verse. அவன் சொன்னா நான் உனக்கு என்ன What shall I do for thee? நீ என்ன எதிர்பார்க்கற? What are you expecting from me? பாஸ்டர் என்ன பண்ண முடியும்? What the pastor can do? நீ பாட்டுக்கு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்கற. You have got the borrowed money for lakhs of money. பாஸ்டர்ட்ட வந்து என்ன செய்வாரு? What the pastors do if we say? அவன் கேக்குறான் நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do for you? He was asking. அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டான். Next question was also asked by him. உன் வீட்டில் என்ன இருக்கு? What is in your house? 8000 ரூபாய் கடனுங்க. There are 8,000 rupees. இந்த கடனை அடைக்க முடியல. I can't give that debt. தீர்க்கதரிசி கேக்குறான் உன் வீட்டில் என்ன இருக்குறது? The prophet asked, what is in your house? 28000 ரூபாய் கலர் டிவி இருக்குறது. There are 28,000 rupees color TV is there. அப்படிதானே? Isn't it? அவன் கேட்ட கேள்வி அதுதான். உன் வீட்ல என்ன இருக்குன்னு கேட்டான். He was asked the question, what is in your house? நான் கேட்கல. I am not asking. அவன் கேட்டான். He asked. அந்த தீர்க்கதரிசி கேட்டான் உன் வீட்ல என்ன இருக்கு? What is in your house? The prophet asked. அவன் சொன்னான். He said. என் வீட்ல என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு. One pot of oil is there. நான் என்ன சொல்றேன்? What I say. உன் கடனை அடைக்கக்கூடிய சக்தி உன் வீட்ல இருந்தா என்ன செய்ய? அதை வித்து அடைச்சிரு. If you have the ability in your house to give back the debt, you also sell it and give it. கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. It will be difficult for you. இன்னில இருந்து 3 மணி நேரம் போகாது. The time will not go after that. 3 hours time போகாது. 3 hours time will not go. சீரியல் பார்க்குற டைம் அடிபட்டு போயிடும். Serial time you are watching that will be. நான் என்ன சொல்றேன் நீ பரலோகத்துக்கு போணும். I say you have to go to heaven. உன் வீட்ல நகை இருக்குல்ல? You are having jewels at home now. அந்த நகையை வித்தா எதை அடைச்சிரலாம்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். If you sell the jewel, you can also give the debt. எதை அடைச்சிரலாம்? சொல்லுங்க. You tell. கடன் அடைச்சிரலாம். You can also give the debt. நீ கடனும் வட்டியும் ஏறிக்கிட்டே இருக்கு ஆனா நீ போட்டு மினிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. If you the debt or the interest also going increasing but you are quite missed. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைபிள் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா தான் நான் பேசுறேன். It will be somewhat difficult and tough for you. I am speaking deeply. நடைமுறை வாழ்க்கையை நீங்க கத்துக்கங்க. The present life you got to learn. இருக்குறத நீ அவன் கேக்குறான் உன் வீட்ல என்ன இருக்குன்னு நான் கேக்குறான். He was asking what is in your house? அவன் வீட்ல இருந்தா வேற ஒரு பொருள் இருந்தா அவன் நெஞ்சிட்டு போயிருப்பான். பிள்ளைகளை அடிமைப்படுத்த வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு அந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். Is there any other object means you might have taken the things, not the children to be slave? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். When I went to your house. என்ன டிவி வித்துட்டீங்களா? மனம் திரும்பிட்டீங்களா? Have you sold that TV? கடன் பிரச்சனை எவனா தூக்கிட்டு போயிடுவான்னு பக்கத்து வீட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. Because we are given in the neighbor's house because of the problem of the debt, somebody will take it. நீ இவ்வளவு ஞானியா இருந்தேன்னா நிச்சயம் பரலோகத்துக்கு போறது கஷ்டம். It is very difficult to go to the heaven. We have more wise people. கடனை அதை வித்து என்ன செய்ய? கடனை you sell that and give the debt. ஒரு அம்மா சொல்றாங்க. One mother said. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. Pastor please pray. எதுக்கு? Why? நல்ல ரேட்ல டிவி விக்கணும். With a good rate I got to sell the TV. எதுக்கு? Why? அது வாங்குன ரேட்டுக்காவது என்ன செய்யணும்? விக்கணும்ல. At least I got to sell it at what the rate I bought. நஷ்டம் ஆயிர கூடாது. It should not be loss. பாஸ்டர் டிவி சொல்றாரு. Pastor TV says. ஃபாரின்ல அவர் டிவியை பத்தி பிரசங்கம் பண்ண உடனே when he was preaching in foreign country about the TV. ஜனங்க விக்கல. That people did not. வித்தா இன்னொருத்தன் அதுல பாவத்தை பார்க்கறான்னு சொல்லி அதை உடைச்சி கிரவுண்ட்ல புதைச்சாங்களாம். They also broken it and buried in the ground. யாக்கோபின் நாட்கள்ல in the days of Jacob ஜனங்கள் துக்கப்பட்டு the people were worried. உங்களை சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நகையை கலத்தி கர்வாலி வனத்துல கீழ புதைச்சாங்களே தவிர வித்து காசாக்கி பாக்கெட்ல வைக்கல. They did not sell that and make it as a money. They all buried under the oak tree. கஷ்டமா இருக்க? Is it ரொம்ப கஷ்டமா இருக்கும். It will be difficult for you. அப்படிதான் சொல்லுவாரு. நீ திரும்பி போகும்போது சொல்லுவாய்ன்னு எனக்கு தெரியும். I also know you will also say. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ரொம்ப விமர்சனம் இருக்கும். There will be more explanation. அவர் சொல்றாருங்க இப்போ எனக்கு காசு இல்ல என்ன பண்ணுவீங்க? யார் தருவா? விசுவாசிட்ட கேட்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு. He said you should not ask anybody else. விசுவாசிட்ட கொடுக்காதன்னு பப்ளிக்லயே சொல்லிட்டாரு. Public also he said believer should not. இனி எந்த விசுவாசியும் தர மாட்டான். நிச்சயம் தர மாட்டான். Believer will also give it back again. அப்படி தந்தாலும் 100 ரூபாய் 50 ரூபாய் தான் தருவான். Only he will give 150 rupees or 100 rupees. என்ன நீ திரும்பி தர மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. Because he will not give it back. அதனால ரொம்ப கஷ்டம். So it is very ஆனா பைபிள் அவன் தீர்க்கதரிசி கேட்டான் உன் வீட்ல என்ன இருக்கு? The prophet asked what is in your house? உன் வீட்ல இருக்குறத கிளியர் பண்ணு எல்லாமே சால்வ் பண்ணு. What is in your house? You clear it, everything will become all right. தாம்பரத்துல ஒரு விசுவாசி இருந்தாரு. There was a believer in Tambaram. ரொம்ப கடன் பட்டாரு. He was also under great debt. அவருக்கு வீடு இருந்துச்சு. He had a house. கல்யாண மண்டபம் இருந்துச்சு. He had a marriage. ஒரு பெரிய இரும்பு கடை இருந்துச்சு. He had also had a shop. பாஸ்டர் லூக்ட்ட வந்து சொன்னாரு. He came to Pastor Luke and ஐயா said இவ்வளவு கடனா இருக்குன்னு. because I have this much debt. அவர் உடனே சொன்னாரு. He said
இவ்வளவு கடன் ஆயிடுச்சா? Do you get it this ஆமா much? இவ்வளவு கடன் ஆயிடுச்சு. Yes, this much debt I நான் got. சொல்றத தப்பா You புரிஞ்சுக்காதீங்க. don't understand wrongly what I say. கடையும் வீடு இருக்கட்டும். You let the house and the shop be கல்யாண there. மண்டபத்தை வித்துருங்க. You sell the mandapam. அவருக்கு பயங்கர டென்ஷன் He ஆயிடுச்சு. also caught under tension. நான் என்ன ஜெபிக்கத்தான் சொல்ல வந்தேன், இவர் விக்கிறதுக்கு கேட்க Only I வந்தாரு. came to pray, but he is saying me to sell it. ஒரு 4 வருஷம் போச்சு. After 4 years, திருப்பி வந்தாரு. he came again. திரும்பி அவர்ட்ட வரல. He did not come to that. நிலவரம் என்ன ஆச்சு? What happened? கடன் வட்டி கிட்டி எல்லாம் குட்டி போட்டு மொத்தமா வரும்போது வீடு கடை மண்டபம் மூணையும் வித்தாலும் என்ன செய்யாது? கடன் அடையாது. All that the interest and the debt, everything more than that, we sell the house and the shop and the mandapam means account. ஊழியக்காரர் சொன்னதை கேட்க கூடாதோ? Why can't you hear what the servant of God say? இதுல என்ன மரியாதை விட்டு பிடிச்சு What கிடக்கு? is the respect you are having in உன் that? கடன்ல இருந்து உன்னை வெளியே வர்றதுக்கு தீர்க்கதரிசி சொன்னான், உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டான். The prophet asked you, come out of there, what is in your house? 10,000 ரூபாய் கடன் இருக்கு, வீட்டுல 40,000 ரூபாய்க்கு பொருள் இருக்கு, உன்னை காலி பண்ணு, கடன் அடைச்சிட்டு சமாதானமா பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகு. You are having the 10,000 rupees there, but you are having the object for 40,000, sell it and give that and go to peacefully heaven. ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்கு. When you are having is difficult. நான் தான் போய் பாஸ்டர்ட்ட கடனை பத்தி பேசினேன், இன்னைக்கு தொடங்கிட்டாரு பிரசங்கத்தை. I only when I talk to the pastor about that, we have started. இந்த பிரசங்கம் வெயிட்டிங்ல இருந்தது, நேத்து இந்த போன வாரத்துல இருந்து எனக்கு வந்துருச்சு. This message was in the under waiting, from yesterday onwards it came. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேருக்கு கடன் இருக்கு How சொல்லுங்க. many of you are having debt today? அவன் என்ன சொன்னா தெரியுமா? What did he say so? உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டவனே அவ சொன்னா ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு. When he was asked what is in your house, only one pot of oil I have. வேற எல்லாத்தையும் வித்து காலி பண்ணிட்டாங்க. Other things I get sold and இருக்கிற பித்தளை பாத்திரம் வித்துட்டான். other தீர்க்கதரிசியை வித்து காலி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். even the prophet might have sold it and finished. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா What இருந்திருப்பான்? kind of prophet he was? ஊருக்கு தீர்க்கதரிசி சொன்ன கிடையாது, ஒன்னு லைஃப்ல வரணும் அது. You should not say the prophecy to the world, but it should come in your life. இப்போ என்ன நடந்தது? What happened now? அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, That prophet said, அந்த ஒரு குடத்தை எடுத்து எண்ணெய் எடுத்துட்டு போ, you take that one pot of oil, எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கு, you collect all the vessel from the other என்ன houses. செய்? What you have to do? உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ போய் உன்னுடைய அறையை என்ன செய்கள் பூட்டு. You go home in your house and close the door. யாரோட நீ பூட்டணும்? With whom you have to do close the door? அந்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். கதவை பூட்டி உன் பிள்ளைகளோட உள்ள நின்று நீ என்ன செய்ய? அந்த எண்ணெயை ஊற்று. You have to pour out oil by closing the door with your sons. மேக்ஸிமம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் உள்ள கடன் என்ன செய்யாது? தெரியாது. Maximum of the children do not know the depth of their parents. அது கேட்கும் எனக்கு பர்த்டேக்குன்னு, இவர் உடனே ஒரு வட்டி வாங்கி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருவாரு. The child will ask for birthday. என்னை காலேஜ்ல சேர்க்கணும் பாரு, உடனே அவர் வட்டி ஒரு லோனை போடுவாரு, கட்டி விட்டுருவாரு. He'll also buy a loan and give it that. எனக்கு கல்யாணம் கட்டி வாங்க, உடனே ஒரு 4 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்குவாரு, கட்டி விட்டுருவாரு. He'll also get the money 4 lakhs for interest and give the marriage for that. இப்படிதான் நடக்குது. Like this only it happens so. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது? What the Bible say? இந்த கடன் பிரச்சனை யாருக்கும் தெரியணும்? உன் பிள்ளைகளுக்கும் இந்த குடும்ப பொறுப்பு பாரம் இருக்கணும். The children also should the burden and the responsibility of their அதனால தான் family. அந்த 2 பிள்ளைகளோடு உன் கதவை என்ன செய்ய? அறை விட்ட பூட்டு. So with the 2 children you have to close the இந்த door. ஒரு குடம் எண்ணெய் எதை காண்பிக்கிறது? What does the one pot of oil shows? உனக்கு தேவன் கொடுத்த கொஞ்சம் அபிஷேகம். It's the anointing what God has given to you. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம். There's a faith which is in you. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. It's a hope which is in you. உனக்குள்ள தேவன் கொடுத்த ஈவுகள். The gifts of God which has God given in you. உனக்கு கொடுத்த தரிசனம். The vision God has given to you. இத வச்சு உன் பிள்ளைகளோட உட்கார்ந்து வாக்குத்தத்தங்களை பிடிச்சு நீ ஜெபம் பண்ணு. With that, with the children, we catching the promise of God and pray. உன் பிள்ளைகளுக்கு தெரியணும், உன்னுடைய பாரங்கள் வேதனைகள் எல்லாம் அதுங்க புரியணும். Your children also should understand all your worries and the burdens. இப்படி நடந்தபோது When it happened so, என்ன நடந்துச்சு? what happened? அவங்க ஊத்திட்டே இருந்தாங்க, ஒரு லிமிட் வந்த பிறகு நின்னுடுச்சு. They were going on pouring after a certain limit stop. இப்பதான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வர்றோம். Now we are coming to the main subject. ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு என்ன செய்வது? After God bless, what we can do? ஒரு சிலருக்கு காசு வந்த உடனே டக்குன்னு நம்மட்ட வர மாட்டான். After some people get the money, suddenly we will not இவள் come. முதல்ல தீர்க்கதரிசிட்ட வந்தா. First of all, she came to the prophet. இப்ப அறை வீட்டை பூட்டி கொண்டு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் ஸ்டாப் ஆன உடனே மறுபடியும் யார்ட்ட வந்தா? ஆசிங்க. After closing the door and pour the oil and the oil stopped again, where she came? அவள் போய் அதை யாருக்கு சொன்னா? கொஞ்சம் பணம் கிடைச்சிருச்சு, ஜாப் கிடைச்சிருச்சு, பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சுனா இவன் கோயிலுக்கே வர்றது இல்லையா? If you get a city job or the money means I pick up means you will not come to the church. அப்படி ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன். I have seen many people like that. நம்ம ஜெபிப்போம், We will pray. உபவாசம் போடுவோம், We will also take fast. 4 மணிக்கு ஜெபம் We பண்ணுவோம், pray from the early morning. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Whenever we get time pray. பட் இவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம், காசு, பிசினஸ் அது இதுன உடனே இவர் பிஸி ஆயிடுவாரு, கோயில் பக்கம் வர மாட்டாரு. When we get the blessing and the money and the something facility we will not come to the meeting. திரும்ப எங்கேயாவது போய் முட்டி மோதி எல்லாம் கொட்டி ஒரு வழி ஆன பிறகு
ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்திருப்பா. After he will go and dash here and there, everything punishment will come in the fasting prayer. அன்னைக்கு தான் பார்க்கலாம் விசுவாசி எங்க பார்க்கலாம். They will சும்மா இருக்கும்போது ஃபாஸ்டிங் பிரேயர்ல வர மாட்டா. all the ordinary fasting prayer will not come. இந்த பெண் என்ன செய்தாள்? What the woman did, மறுபடியும் வந்தா. she came back. தீர்க்கதரிசிக்கு அதை சொன்னா. She told the prophet again. தீர்க்கதரிசி அப்போ ஒரு ஆலோசனை சொன்னா. அதான் லைஃப். That is the life. The prophet say counseling that time. அதுதான் நீங்களும் பின்பற்றணும். You have to follow that also. நீ அதை விற்று. You have to go and sell it. அப்படிதானே சொன்னா. நீ போய் அதை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு என்ன செய்? ஜீவனம் பண்ணு. You go and sell it and give the debt, with the rest you live. கொஞ்சம் காசு வந்த உடனே ரொட்டேஷன் பண்ணாதங்கிறது தான் அந்த சத்தியம். That's the meaning. When you get the money, you go down give for rotation. கொஞ்சம் காசு வந்த உடனே கடன் அடைக்காம அங்கங்க போட்டு அப்படியே நிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. After getting the money, they will not give the debt. பைபிள் ரொட்டேஷனை அனுமதிப்பதில்லை. The Bible doesn't allow the rotation. வாசிங்க அந்த வசனம். Read that. அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்துட்டு மீந்ததை கொண்டு நீ என்ன செய்? ஜீவனம் பண்ணு. Go and sell the oil and give the debt with the rest. இதான் பைபிள். This is Bible. பைபிள் என்ன சொல்லுது? What the Bible say? நீ உன்னோட கர்த்தர் உன்னை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. Today we are going to pray. God is going to bless you. கடன் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப ஜெபிக்க போறோம். Those are having debt, we are going to pray. உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்த உடனே when God gives you blessing, நீ அதை கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் எதை தீர்க்கணும்? கடனை தீர்த்து. First of all you have to clear and give the debt. கடனை தீர்த்து மீந்ததை வச்சு நீ ஜெபம் பண்ணி. After that, with the rest you have to live on. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing? இதுதான் பைபிள் அழகா சொல்லுது. Bible says நீ beautifully. விற்று தீர்த்து மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. You have to sell it and give the debt, with the rest you have to live on. இது நீங்க சரியான விதத்தில் நீங்க புரிந்து கொண்டீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். I hope in the right manner you have understand this. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்மில் எத்தனை பேர் கடனாளிகளா இருக்கிறோம்? How many of us are debted today? நாம் எதுக்கெல்லாம் கடனாளிகளா இருக்கிறோம்னு புதன்கிழமை நான் சொல்றேன். On Wednesday I will say what all the things we are under debt. சத்தியம் தெரியணும்னா புதன்கிழமை வாங்க. So if you want to know the truth, you come on Wednesday. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கடனாளிகளாய் தேவ சந்நிதியில அமர்ந்திருக்கிறோம்? Today how many of us are seated here as a debtor in the presence of God? சூழ்நிலையில நீ வாங்கி இருக்கலாம். Among the situation you might have borrowed. இல்லாமையில நீ வாங்கி இருக்கலாம். Because you don't have it, you might have borrowed. பல நெருக்கத்துல நீ வாங்கி இருக்கலாம். In distress you might have borrowed. வேற வழி இல்லாம நீ வாங்கி இருக்கலாம். Without any way also you might have borrowed. ஏதோ ஒரு விதத்துல நீ கடன்ல சிக்கி இருக்கிறது உண்மை. It is true, you are also entangled in land, borrowed in one way. எதுலயோ நீ சிக்கி இருக்கிற. In something you are entangled. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுவிக்க வேண்டும். Today but God has to deliver you. ஏதோ ஒரு விதத்துல சாபத்துல சிக்கி விட்டாய். In some way you are entangled in the curse. ஏதோ ஒரு விதத்துல நீ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி விட்டாய். In one of the way you are entangled in the slavery. ஏதோ ஒரு விதத்துல நீ ஷூரிட்டி போட்டு ஜாமீன்ல நீ மாட்டிக்கொண்டாய். In one of the way you are also given the surety and entangled there. ஏதோ ஒரு விதத்துல வாங்கின கடனை கொடுக்க முடியாத துன்மார்க்கத்தினா நீ மாறி விட்டாய். You became a wicked man. In one way you got the money or did not give it back. இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல நீ விழு. Today fall in the feet of the Lord. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நீ இந்த கடனை அடைக்காத பட்சத்துல இந்த உலகத்துல நீ ஒரு அடிமை, பரலோகத்துக்கு நீ போக முடியாது. Unless you give back the debt, you are a slave in the world, you cannot go to the eternity. அந்த புருஷன் வாங்கின கடன் அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளி கொண்டு வந்தது. The husband borrowed the money, it brought the wife and the children to the wretched condition. நீ வாங்கி இருக்கிற கடன் உன் சந்ததியும் சேர்த்து அடிச்சிட்டு போயிடும். Whatever the money you borrow, it will take you as generation too. எப்படி இருக்கும்? உன் ஜெனரேஷனும் கெட்டு போணுமா? Will your generation should be spoiled? உன்னுடைய சந்ததியும் கெட்டு போணுமா? Whether your seed also should be spoiled? கடன் கொடு உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு பைபிள் சொல்லி இருக்கு. The Bible say you lend money, your seed will be blessed. கடன் வாங்கினால் உன் சந்ததி சாபத்துக்குள்ள போய்டும். If you borrow money, your seed will go under the curse. நித்திய வாழ்வு இழந்து போய் விடாதே. You don't lose the eternal life. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க. Let us all close our eyes for a while. முடிந்தா முழங்கால் படிடுவோம். If you can, means you also kneel down. கர்த்தர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். God has come in our midst. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். Our God is a God of blessing. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு அருளக்கூடிய தேவன். God is able to give you the strength to earn the riches. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். The riches of God will give the rich, blessing of God will give the riches. கர்த்தர் ஒன்றும் இல்லாத இடத்துல உருவாக்கக்கூடிய கர்த்தர். God is a God who create everything where there is nothing. இல்லாத இடத்துல இருக்கிறதாய் அழைக்கிற கர்த்தர். God who cause wherever nothing is, as if everything. நீ எவ்வளவு வறுமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்ய முடியும். As much as poverty you are, God make you as a எவ்வளவு தரித்திரத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த முடியும். God can lift you up as much as poverty you may be. நான் ஒன்னு கேக்குறேன். I will ask you one thing. மிகுந்த தரித்திரத்துல உபத்திரவத்துல வறுமையில சாபத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருங்கறவங்க சாட்சி சொல்றவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். Those are giving the testimony, I was in the great distress and curse, I am now blessed. பாருங்க எத்தனை பேருடைய கை உயர்ந்திருக்குன்னு பாருங்க. You see how many of the hands are raised. தேவன் உண்மையுள்ளவர். God is faithful.
வறுமையில் இருந்தவர்கள் இத்தனை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு விருத்தியடைய செஞ்சிருக்கிறார். God has also blessed those who are under the poverty, this much family. Dress இல்லாம, Without any dress, வாடகைக்கு வீடு கிடைக்காம, without any rent for house, பிள்ளைகளை ஃபீட் பண்ண முடியாம, not to feed the children, நல்ல வேலை இல்லாம, without any good job, வருமானம் இல்லாம, without any earning. இதே ஊர்ல அலைந்த காலங்களை யோசித்து பார். You think about the same city you were roaming around. ஆனா இன்னைக்கு பாருங்க, தைரியமா கர்த்தருக்கு முன்னால சாட்சி சொல்றாங்க, Now, கர்த்தர் boldly ஆசீர்வதித்தார். also testify, Hallelujah. God has blessed me. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர். How much God is faithful. இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? Will not God bless you? God has blessed this much children of God. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? Will not He lead you those who God has led you till now? ஓ, நீ கஷ்டப்படாத. You don't be suffer. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உன்னுடைய கடன்களை தீர்ப்பார். God will remove all your debt. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, You all know that. ஆபிரகாம் லிங்கனை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்களே. You might have studied about Abraham. ஆபிரகாம் லிங்கன், Abraham Lincoln. அவனை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்களே. You might have studied about Abraham Lincoln. ஒரு நாள் நைட் அவன் போகும் பொழுது, One day night he was going. அவனுடைய போர் வீரன் ஒருவன் ரூம்ல உட்கார்ந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தான். One soldier was sitting in a place. லெட்டர் எழுதிட்டு He இருந்தாங்க. was writing a letter. திரும்பி வரும்போது When he was coming back, அந்த லெட்டர் அப்படியே வச்சுட்டு கையில ஒரு துப்பாக்கியை வச்சு அப்படியே தூங்கிட்டான். he also slept, keeping the letter as it is. இவன் மெல்ல போய் அதை போய் பார்த்தான். He also slowly went and saw that. அந்த லெட்டர்ல இவ்வளவு கடன் இருக்கு, யார் இதை தீர்க்கிறது, அதை விட நான் சாகிறது நலமா இருக்கும்னு This எழுதியிருந்தான். much debt I have, who will solve all this better than I can die? உடனே கீழே எழுதினான், ஆபிரகாம் லிங்கன் தீர்க்கிறார். He wrote below, Abraham Lincoln will give it. விழித்த உடனே என்னை வந்து பாருன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். When you wake up, you come and see me here. அவன் திடீர்னு விழிச்சு பார்த்தான். Suddenly he also woke and saw, நாம ஏன் உயிரோட இருக்கிறோம், நம்ம செத்து போயிடலாம் why I live, I can die. அப்படின்ட்டு அப்படி துப்பாக்கி எடுத்துட்டு அந்த லெட்டரை பார்த்தான். He also took the gun and saw the letter. அதுல வேற ஒரு எழுத்து இருந்துச்சு. Another writing was there. உன் கடனை ஆபிரகாம் லிங்கன் தீர்க்கிறார். The Abraham Lincoln finished all your debts. அவன் மிரண்டு போயிட்டான். He has to stumble. இவன் எழும்பின உடனே ஆர்டர் வந்துச்சு, அவனை கூட்டு வந்துரு, ஒருவேளை சுட்டுக்கிட்டு செத்து போயிட போறான். When he wake up, there was order, he has to be brought. கடனுக்காக சாகாத, நான் உனக்கு கடனை அடைக்கிறேன்னு சொன்னான். Don't die for your debt, I will finish that. ஆபிரகாம் லிங்கன் ஒரு மனிதன். Abraham Lincoln was a man. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். Our God is an almighty God. நீ உன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர். You can understand the situation of any of your எந்த life. சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். God will deliver you from any situation. எவ்வளவு கடன்ல இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். God will deliver you from as much as debt. ஓ, சோர்ந்து போகாதே. Don't be frightened. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இன்றையிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். From today always God is going to bless you. ஆண்டவரே, Lord, ஆண்டவரே, Lord, நீர் என்னை ஆசீர்வதித்தால் if you bless me, நான் முதலாவது என்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விடுவேன். first of all I'll give all my debt. மீந்ததை வைத்து நான் உமக்காய் வாழ்வேன். With the rest I'll live for you. எத்தனை பேர் இப்படி வார்த்தையை சொல்றீங்க? How many of us saying such kind of word? கடன்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சீர்னா நான் எல்லா கடனையும் அடைச்சிடுவேன்னு சொல்லுங்க. Lord, if you bless me, I'll give all the debt. இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. I'll not borrow any money, Lord. ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Now God is going to bless you. அந்த தீர்க்கதரிசி கேட்டான், The prophet asked, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? what are you having? ஒரே ஒரு குடம் எண்ணெய் Only இருக்கு. one pot of oil. இப்போ உன்னிடத்துல என்ன இருக்கு? What are you having now? தேவன் கொடுத்த அபிஷேகம் இருக்குன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல How many முடியும்? of you say you are having the anointing which God has given you? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say you are having the promise which God has given you? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say God can bless me? I have the faith. ஆமென். அந்த ஒரு குடம் எண்ணெய் விருத்தியடைய ஆரம்பித்தது. That one pot of oil was Hallelujah. multiplied. நீ இப்பொழுது செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless the business which you are Amen. doing now. நீ இப்ப பார்க்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless the work which you are looking at that. அது ஒரு சின்ன முதலீடா இருக்கலாம். It may be a small account. ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். It may be a small job. கொஞ்சம் பணமா இருக்கலாம். It may be a small amount of money. இப்ப நீ கையை உயர்த்து. Now you raise your hand. கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அதை ஆசீர்வதிக்க God will போகிறார். bless you till there is no room to be blessed. ஹalleluya, hallelujah, hallelujah. Amen. Jesus. Abakarabalia. Oh God. Hallelujah. 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 இப்பொழுது கேட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. யாரு கண்ணை திறக்காதீங்க,
இவருக்கும் கடன் இருக்கா, அவளுக்கும் இருக்கா, அப்ப நமக்கு பரவாயில்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய சந்நிதியில நிக்கிறோம். கடன் இருக்கிற ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்துங்க. நீ நன்மைக்கு வாங்கியிருக்கலாம், தீமைக்கு வாங்கியிருக்கலாம், சூழ்நிலையில வாங்கியிருக்கலாம், பிள்ளைகளுக்காக வாங்கியிருக்கலாம், நெருக்கத்துல வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கடன் இருக்கு. ரைட், இப்ப நீ வாயை திறந்து கேட்க போற, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என் கடனை தீர்த்து விடுவேன். இதே இடத்துல கடன் இல்லை என்று நான் அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு குடம் எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ, கர்த்தர் உனக்கு இருப்பதை இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறார். அது நூறத்தனையாய் பெருகும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு குடம் எண்ணெய ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. உனக்கு ஒருவேளை வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், கம்பெனி இருக்கலாம், மிஷின் இருக்கலாம், பிசினஸ் இருக்கலாம். இப்போ உன் கையை அதுக்காக உயர்த்த போற. கர்த்தர் அதை தொட்டு அந்த பிசினஸையோ, நிலத்தையோ, வீட்டையோ, தொழிலையோ, வேலையோ கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்கிற டைம். அந்த ஒரு குடம் எண்ணெயை தூக்கிட்டு அந்த பிள்ளையோட உள்ள போய் ஊத்திக்கிட்டே இருந்தா, வந்துகிட்டே இருந்தது. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பெற்றோர்கள் பரலோகம் வர வேண்டும், கடனற்றவர்களாய் மாற வேண்டும். ஆமென். கர்த்தர் இப்பொழுது உன் கம்பெனி ஆசீர்வதிக்க போகிறார். உன் மிஷின்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். உன் தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார். உன் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய சின்ன வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலபந்தரமனாதிதாலியாலா. ஆமென். குராதுடாவாலியாலா. ஆமென். 1 minute. என் தகுதிக்கு மிஞ்சி எனக்கு கடன் இருக்கு. என் வருமானம், என் வீடு வாசல், இந்த குடும்ப அந்தஸ்து, இதையெல்லாம் தாண்டி, அதை லிமிட்டை தாண்டி போயிருச்சு என் கடன் அப்படின்னு யாராவது இருந்தா வெக்கப்படாம தயவு செய்து கையில வைக்கணும். உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இப்போ ஜெபிக்க போறோம். என் வருமானத்துக்கு, என்னுடைய கெப்பாசிட்டிக்கு எனக்கு அந்த தகுதி இல்லை, பட் அதை தாண்டி எனக்கு கடன் இருக்குன்னு சொல்றவங்க, உண்மையா சொல்றவங்க கைகளை வைத்துங்க. நம்ம இப்ப ஒரு வாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறோம். இந்த கையை உயர்த்தினவங்களுக்காக கர்த்தர் சடுதியில கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஓ துடாபலக துடிகரபலக துடாபானியா. இப்பொழுதே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. வானந்திரந்தருளும் பலன் தானங்களை நேரமேறி வானவனை ஞானமுள்ள தேனிலும் மருளும் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பலன் வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மருளும் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பலன் தானங்களை நேரமே வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதரே. ஹல்லேலூயா. ஆமென். குடபலகத்தினா ஆண்டவரே, வானத்தை திறந்து, வானத்தின் கதவுகளை திறந்து, ஓ தேவரீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 2 நிமிஷம்
எல்லாரும். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். தேவன் என்ன செய்தார்? அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்காக ஜெபிச்சிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, விட்டுருங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்துல யார் நொந்து போய் கடன்ல நொறுங்கி இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப ஜெபிக்க போறீங்க. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் கட்டு எல்லாம் அவந்து ஓடிடும். அபிஷேகத்தோடு போராடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கூட்டத்துல கடன் பாரத்துல ஆண்டவரே நொந்து போயிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென். பூராபாலாபாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் தான் பெரிய கடனாளின்னு. ஆனா பக்கத்துல உள்ளவன்ட்ட விசாரிச்சீங்கன்னா அவன் கதையை கேட்டா நீ ஓடியே போயிருவ. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எனக்கு விசுவாசம் உண்டு. கர்த்தருடைய வசனம் வெறுமையா திரும்பாது. அது ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் திரும்பி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துனபலக திருக்கலவக துரபானியா. வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமேதில் வானவனை ஞானமுள் வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமேதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பார். வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கடன்கள் இருந்து விடுவிக்க முடியாய் தேவ ஆலோசனையை வெளிப்படுத்தப்படினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடன்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடன் இல்லாத ஜனங்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற போறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசிக்கிறதா நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதம் 6 மாத காலம் கர்த்தர் எங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலேயும் 2வது வாரத்திலுமே ஆராதிக்க முடியாது இப்படி சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து அப்படியே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவி. எங்களுடைய ஆராதனை துவக்க பகுதியில் இருந்து கர்த்தரை மட்டுமா எங்கள் மத்தியில் ஈடுபட்டு கொண்டு அப்படினாலும் ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் வார்த்தைகளினாலும் உடைய வல்லமையினாலும் உடைய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே துடனற்றவர்களை தேற்றுகிறவராய் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எழுப்பினதான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீர் நன்மைகளை செய்திருக்கிறீர் கர்த்தாவே. ஜீவனுள்ள சாட்சிகளாக சபையிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடன்பட்டதான ஒருவனுடைய நிலவரத்தை குறித்து கர்த்தர் சத்தியத்தின் மூலம் நீ வெளிப்படுத்தி தந்தீர். அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் கூட கர்த்தர் எங்களோடு பேசினீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் சாபம் என்பதை வாயினால் புண்ணியப்படாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு கிருபை கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறதான இருதயத்தை நீர் ஒவ்வொரு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் அதை விட்டு விடத்தக்கதான இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அநேகருக்கு ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை தாரும். நிறைவான ஜனங்கள் மற்றவர்களுடைய குறைவிலே உதவி செய்யத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தாவே சபையின் மத்தியில் கட்டளையிடும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கொஞ்சமாக இருக்கிறவர்கள் மத்தியிலேயும் கடன் கஷ்டத்தினால் கஷ்டப்படுகிறவர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி ஆண்டவரே நிர்வாகம் இல்லாத கடன் அடைக்கக்கூட நிர்வாகம் இல்லாத நிலவரங்கள் இருக்கிறவர்களுக்கும் கூட நிர்வாக வார்த்தைகளை அனுப்பி தந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவர்களை கர்த்தாவே இருக்கிறவர்களை போல அழைக்கிறதா
கிருபையான தேவன், ஒன்றுமில்லாதவர்களிலிருந்து உருவாக்குற கர்த்தர், தன்னுடைய கடனை அடைக்க முடியாத ஒரு நிலவரத்தில் காணப்படுதான் நம்முடைய ஜனத்துக்கும் கூட நீர் கர்த்தாவே வார்த்தை அனுப்பி தைரியப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். கடன் இல்லாத ஒரு ஜீவித்தை எல்லாரும் செய்து நீர் வரும்போது கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் வார்த்தையை அனுப்பினபடியே ஒருடைய கையின் பிரயாசங்களையும் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். உடைய கிருபையுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.